இன்றைக்கி சண்டேயில் விஷால் சாரோட லைவில் வந்திருக்கோம். இன்றைக்கி டைட்டில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலாக நேற்றே டைட்டில் போடலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்துச்சு. ஆனால் சரி டைட்டில் கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு அந்த டைட்டில் போடலை. உங்களுடைய ஜாதகத்தில் ஒரு என்ன ஒரு அமைப்பு வச்சு சில இடத்துல நீங்கள் ஜோதிடம் பார்க்க போகும்போது சொல்லியிருப்பாங்க, இந்த ஜாதகம் பார்த்த உடனே சொல்லிடுவாங்க, ஏங்க இது உருப்படாத ஜாதகம், இது உருப்படுற ஜாதகம் நல்லாயிருக்கும், அமோகமாக இருக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ எதை வச்சு ஜாதகத்தை வந்து உருப்படுற ஜாதகம் உருப்படாத ஜாதகம்னு சொல்கிறாங்க, அதோடைய உண்மை நிலையெல்லாம் என்ன, உண்மையிலேயே அப்படி வந்து ஜாதகத்தை பார்த்தோன்னு சொல்ல முடியுமா அப்படின்ற சில விஷயங்களில் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி படி அதுலேயும் இருக்கக்கூடிய விஷயங்களும் நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ நேயர்கள் அனைவரும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு இந்த டிஸ்கஷன் முடிகிற வரைக்கும் நம்ம வந்து அது சார்ந்த கேள்விகள் உங்களுக்கு அதை பற்றி இருந்தால் கேட்டுகிட்டே இருங்க. அதுக்கு அடுத்தது வந்து உங்களுடைய கொஷின்ஸ்க்கு வந்து அவர் ஆன்சர்ஸ் கொடுப்பாரு. ஓகேங்களா? வணக்கம், குட் மார்னிங் ஜி. ஸ்டார்ட் பண்ணுவோம் இன்னைக்கு. ஓகே, பொதுவாக இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடிய டாபிக், நம்ம பேச ஆரம்பிச்சிருக்கக்கூடிய டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜாதகம். ஒரு ஜாதகத்தை பார்த்த உடனே இது வந்து இந்த வார்த்தை வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து பிரயோகப்படுத்தி நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. அதாவது சுப ஜாதகம், அசுப ஜாதகம். ஆமாம், சுத்த ஜாதகம் அப்படின்னு சொன்னாங்க. சுத்த ஜாதகம், அசுத்த ஜாதகம், சுப ஜாதகம், அசுப ஜாதகம், அப்புறம் சுபத்துவம் அப்படின்ற வார்த்தையும் நிறைய ஜோதிடர்கள் பயன்படுத்தி நீங்க பார்த்துருப்பீங்க. ராசி சுபமா இருக்கு, லக்னம் சுபத்துவமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து ஜோதிட உலகத்துல நீங்க அதை கொஞ்சம் இருந்துச்சு. ஏன்னா கமெண்ட்ஸ் இருக்கக்கூடிய ஜோதிடத்துக்கு சரி, ஒரு ஜாதக டெஃபினேஷன் சிலது இருக்குது. கெட்ட ஜாதகம், அதாவது இந்த ஜாதகம் வந்து லைஃப் சரி இருக்காதுப்பா, வாழ்க்கை அமைப்பே சரி இருக்காது, இவருக்கு என்னதான் கிடைச்சாலும் இவருக்கு வந்து நினைக்காது, இவர் வந்து டெவலப் ஆக மாட்டார், இவர் பெருசா வந்து வளர மாட்டார், உருப்பட மாட்டார், அந்த மாதிரி சொல்ல ஒரு டெஃபினேஷன் ஒன்று இருக்குது. ஸோ நல்ல ஜாதகத்துக்கு ஒரு இலக்கணம் இருக்குது, அசுபமான ஜாதகத்துக்கு, மோசமான ஜாதகத்துக்கு ஒரு சில இலக்கணங்கள் இருக்குது. சரி, இப்போ வந்து நல்ல ஜாதகத்துக்கான இலக்கணம் வருவோம். நல்ல ஜாதகம்னு சொல்லிட்டு இந்த பாரம்பரிய ஜோதிடம் அல்லது நம்ம இது நாள் வரைக்கும் கடைபிடித்து வந்த ஜோதிடம் சொல்லக்கூடிய அமைப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லக்னம் அல்லது லக்னாதிபதி ஆட்சியில் இருப்பது, லக்னம் அல்லது லக்னாதிபதி உச்சத்தில் இருப்பது. நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க இல்லையா? கண்டிப்பா. லக்னம் அல்லது லக்னாதிபதி ஆட்சியில் இருக்கிறது, லக்னம் அல்லது லக்னாதிபதி உச்சத்தில் இருப்பது. அதிலும் குறிப்பாக லக்னம் மற்றும் லக்னாதிபதி 1, 5, 9 தொடர்பு கொள்வது. ஏன்னா 5ஆம் பாவம்ன்றது பூர்வ புண்ணிய ஸ்தானம், 9ஆம் பாவம்ன்றது பாக்கியஸ்தானம் இல்லைங்களா? அப்ப என்னென்னவோ புகழ்வோம். ஓகேங்களா? லக்னாதிபதி 5ல் இருக்கிறது, 5ஆம் அதிபதி லக்னத்தில் இருக்கிறது, அல்லது லக்னாதிபதி 9ல் இருப்பது, 9ஆம் அதிபதி லக்னத்தில் இருப்பது. இந்த மாதிரி 1, 9 காம்பினேஷன் இல்ல 1, 5 காம்பினேஷன். அப்படி இல்ல இருக்கிறது, லக்னாதிபதி ஃபுல் பவர்ல இருக்கிறது. ஓகேங்களா? இப்படி எல்லாம் நிறைய காம்பினேஷன் சொல்றாங்களா? சரி, இதெல்லாம் வந்து அதுக்கெல்லாம் இந்த 1, 4, 7, 10 அப்படின்னு ஒன்று இருக்குது. 4ஆம் பாவம்ன்றது சுகஸ்தானம், வீடு மனை வாகனம் சொத்து சுகம். லக்னாதிபதி 4ல் இருக்கிறது, லக்னாதிபதி 7ல் இருக்கிறது, 7ஆம் பாவம் பாதகஸ்தானம் இல்லாம இருக்கிறது, லக்னாதிபதி 10ல் இருக்கிறது, ஆனா பாதகாதிபதி கூட சேராம இருக்கிறது. இதுவும் அடுத்த கட்டத்துல உங்களுக்கு ஒரு நல்ல அமைப்புன்னு சொல்றாங்க. முதல் நல்ல அமைப்பு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா 1, 5, 9. இரண்டாவது நல்ல அமைப்புன்னு இவங்க சொல்றது, நல்ல ஒரு வலிவான அமைப்புன்னு இவங்க சொல்றது 1, 4, 7, 10. ஓகேங்களா? இந்த பாவம் எல்லாம் கெடாம இருக்கணும், 1, 5, 9 கெடாம இருக்கணும், லக்னம் கெடாம இருக்கணும். எது உச்சமா இருக்குதோ நீச்சமா இருக்குதோ, உங்களுக்கு லக்னாதிபதி கெட்டுருச்சுன்னா எந்த சுகத்தையும் இந்த லக்னாதிபதியால் அனுபவிக்க முடியாது, அவரால் வாழ்க்கையில முன்னேற முடியாது. 12ல் பறந்துட்டாரு. ஆமா, 6ல். அது நெகட்டிவான ஜாதகம் பாருங்க. நெகட்டிவான ஜாதகம் அப்படின்னா லக்னாதிபதி 6ல் இருந்தால் மறைவு, லக்னாதிபதி 8ல் இருந்தால் மறைவு, லக்னாதிபதி 12ல் இருந்தால் மறைவு. அப்போ 8ஆம் பாவம்ன்றது அசுபஸ்தானம், 8ஆம் பாவம்ன்றது துர் நிகழ்வுகளை குறிக்கக்கூடிய ஸ்தானம், 6ஆம் பாவம்ன்றது பகை, 6ஆம் பாவம்ன்றது கடன், 6ஆம் பாவம்ன்றது நோய். ஸோ அப்போ இதெல்லாம் போய் லக்னாதிபதி மாட்டிக்கிட்டா எந்நேரமும் நோயோடு இருப்பார், எந்நேரமும் கடனோடு இருப்பார். ஸோ அது வந்து நல்ல ஒரு சைன் கிடையாது, அவர் வாழ்க்கையில் முன்னேறுவார்ன்றதுக்கு ஒரு நல்ல சைன் கிடையாது. ஓகேங்களா? அதே போல லக்னாதிபதி 12ல் இருந்தால் எந்நேரமும் விரையும், இப்படிலாம் சொல்றாங்களா? சரி, ஆனா உண்மையிலேயே அந்த மாதிரி நடைமுறையில இருக்கா அப்படின்றத நம்ம வந்து இன்னைக்கு ஒரு உதாரண ஜாதகத்தோட பார்த்துருவோம். ஜி, இந்த ஜாதகத்தை ஃபோக்கஸ் பண்ணுங்க. அது அவங்களுடைய ஜாதகத்தை கூட அவங்களே செக் பண்ணி பார்க்கலாம். நீங்க உங்களோட ஜாதகம் கூட செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இங்க ஒரு உதாரண ஜாதகம் போட்டிருக்கேன். இதுவும் ஜாதகரோட அனுமதியோடு இங்க பதியப்பட்ட ஜாதகம். ஓகேங்களா? நல்லா பாருங்க.
இங்க வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள். இவங்க பொதுவா ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க, லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும் அப்படிம்பாங்க. இது என்ன லக்னம் சொல்லுங்க ஜி? தனுசு. அப்ப லக்னாதிபதி யாரு? குரு. லக்னாதிபதி குரு. குரு எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? 6ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்திருக்காரு. கரெக்ட்டுங்களா? அப்ப 1-6 கனெக்ஷன் வந்துருச்சா? குரு வக்ரமும் கூட. லக்னாதிபதி வக்ரமாய் எதுல உட்கார்ந்திருக்காரு அப்படின்னா 6ஆம் பாவம். ஓகேங்களா? இங்க உடனே கூட சந்திரன் இருக்காரு. குரு சந்திர யோகம்னு சொல்லிட்டு யாராச்சும் வந்தீங்கன்னா செம்ம காண்டாயிடுவேன். ஏன் காண்டாயிடுவேன் அப்படின்னா, இந்த சந்திரன் ஜாதக பிறந்த நட்சத்திரம் பிறந்த திதி எதுன்னு தெரியுங்களா? தேய்பிறை சந்திரன். கிருஷ்ணபட்சம் அப்படின்னு சொல்லக்கூடிய தேய்பிறை திதியில பிறந்திருக்காரு. தேய்பிறை சந்திரத்தில பிறந்திருக்காரு. ஓகேங்களா? ஒரு சந்திரன் நவகிரகங்கள்ல சந்திரன் வந்து சுபரா அப்படின்னு சொல்றதுக்கு நீங்க என்ன சொல்லுவீங்க? வளர்பிறை சந்திரன் சுபர்னு சொல்லுவீங்க. தேய்பிறை சந்திரன் என்ன சொல்லுவீங்க? அசுபர் அப்படின்னு சொல்லுவீங்க. நல்லா கவனிங்க. லக்னாதிபதி தேய்பிறை சந்திரன் அவர் உச்சமா இருந்தாலும் அவர் வந்து அசுபர், டிஃபால்ட்டா அசுபர். சரி, அதாவது போச்சு. சந்திரன் 8ஆம் அதிபதி, கடக 8ஆம் பாவம். அப்ப 8ஆம் வீட்டுக்கு அதிபதியா? 8ஆம் வீட்டுக்கு அதிபதியாகிய சந்திரன் 6ல போய் உட்கார்ந்திருக்கிறாரு. ஓகேங்களா? இங்க உடனே இன்னொரு பழமொழியை தூக்கிட்டு வந்துடக்கூடாது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகன்ற பழமொழியை நீங்க கொண்டு வரக்கூடாது. ஏன்னா நீங்க லக்ன சுபத்துவத்தை பத்தி நீங்க ஒவ்வொருத்தரும் வாய்க்கிலேயே பேசுறீங்க. கரெக்டா? லக்னாதிபதி குரு 6ல இருக்கிறாரு. யார் கூட இருக்கிறாரு? அட்டமாதிபதி சந்திரன் கூட இருக்காரு. அப்ப 1-8 கனெக்ஷன் வந்துச்சா? சரி, ஓகே. அதுதான் போச்சு. இப்போ நீங்க நல்லா கவனிங்க. லக்னாதிபதியும் குரு தான். இங்க 4ஆம் அதிபதியா இருக்கிறவரும் குரு தானே? ஏன்னா 4ஆம் வீடு மீனம். ஓகேங்களா? அப்ப குரு எந்தெந்த வீட்டுக்கு ஓனரு? 1, 4. ஓகேங்களா? புதன் எந்தெந்த வீட்டுக்கு ஓனரு? 7ஆம் பாவம், 10ஆம் பாவம். ஒரு ஜாதகத்துக்கு பில்லரே இந்த 4 பாவம் தாங்க. 1, 4, 7, 10. ஏன்னா 4ஆம் பாவம் தான் கல்வி. 4ஆம் பாவம் தான் நம்ம கிட்ட இருக்கிற எல்லா சொத்து, நம்மளுடைய உடைமை எல்லாமே 4ஆம் பாவம் தான். இது கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டு போச்சு. ஓகேங்களா? 7ஆம் பாவம்ன்றது உங்களுக்கே தெரியும், நம்மளுடைய திருமண வாழ்க்கை. அது கெட்டு போச்சுன்னா வாழ்க்கையே கெட்டுச்சு. 10ஆம் பாவம் நம்மளுடைய தொழில், அது கெட்டுருச்சு. மொத்தமும் கேள்வி. அப்போ 1, 4, 7, 10 இந்த இடம் வந்து முக்கியமான இடம். ரொம்ப முக்கியமான இடம் ஒரு மனுஷனோட வாழ்க்கையில. ஓகேங்களா? சரி, 1ஆம் அதிபதி 4ஆம் அதிபதி குரு போய் எங்க போய் உட்கார்ந்தாருன்னா 6ஆம் பாவத்துல உட்கார்ந்தாரு. அது யாரு கூட உட்கார்ந்தாரு? 8ஆம் பாவத்து அதிபதி கூட உட்கார்ந்தாரு. 8ஆம் அதிபதி தேய்பிறை சந்திரன், இயற்கையிலேயே அசுபர். இந்த லக்ன பிரகாரமும் அவர் அசுபர். நல்லா கவனிங்க. ஒண்ணும் ஆச்சா? சரி, இப்ப அடுத்த கதைக்கு வருவோம். 7ஆம் அதிபதி யாரு? புதன். 10ஆம் அதிபதி யாரு? புதன். உடனே எல்லாம் என்ன சொல்லுவாங்க? ஆட்சியா புதன் உட்கார்ந்து இருக்கிறார் அப்படிம்பாங்க. அது மக்களே, இதில் நீங்க ஒரு முக்கியமான விஷயத்தை கவனிக்கணும். புதன் எங்க போய் இருக்கிறாரு அப்படின்னா அஸ்தம் நட்சத்திரத்துல போய் அமர்ந்து இருக்கிறாரு. நான் இப்ப கர்ம பதிவு பத்தி எல்லாம் பேசல. ஜென்ரலா டிஃபால்ட்டா பாரம்பரிய ஜோதிடத்தின் பார்வையிலேயே நான் பேசுறேன். அஸ்த நட்சத்திரம் யாருக்கு சொந்தமான நட்சத்திரம்? சந்திரனுக்கு சொந்தமான நட்சத்திரம். கரெக்ட்டுங்களா? அது குருனுடைய கர்மம், அது வேற விஷயம். 3 நட்சத்திரம் சந்திரனுக்கு சொந்தம். என்னது? ரோகிணி, அஸ்தம், திருமணம். புதன் யாரோட சாரத்தில் இருக்கிறாரு? சந்திரனுடைய சாரத்தில் இருக்கிறாரு. ஆக சந்திரன் யாருங்க? 8ஆம் அதிபதி. அப்போ 7ஆம் அதிபதியும் புதன் தான், 10ஆம் அதிபதியும் புதன் தான். அவர் யாரோட சாரத்தில் இருக்காரு? 8ஆம் அதிபதியோட சாரத்தில் இருக்கிறாரு. ஆல்மோஸ்ட் 8ஆம் பாவத்தில் இருக்கிறது சமம். சரி, அவர் கூட சுக்கிரன் நீச்சமா இருக்காரு. நீச்சத்தை கூட நம்ம விட்டுருவோம். சுக்கிரன் யாரு? மறுபடியும் 6ஆம் அதிபதி. நீங்க 11ஆம் அதிபதினு சொன்னீங்கன்னா நான் 6ஆம் அதிபதினு சொல்லுவேன். ஓகேங்களா? அப்போ இந்த 7, 10க்குரிய புதனும் 6, 8ஓட சம்பந்தப்பட்டாரு. பட்டாரா? சரி, ஓகே, ரைட். இப்போ நீங்க நல்லா கவனிங்க. அடுத்து ஒரு மனுஷனுக்கு வந்து இந்த பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும் அப்படிம்பாங்க. எப்படி? பாக்கியஸ்தானம் நல்லா இருக்கணும், அது 9ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அது அப்படி இல்லைன்னா சூரியன் நல்லா இருக்கணும் ஒரு மனுஷனோட ஜாதகத்துல. அப்பொழுதுதான் சூரியன் ஒரு ஜாதகத்துல நல்லா இருந்தாதான் அந்த மனுஷனுக்கு பேரு அங்கீகாரம் எல்லாமே கிடைக்கும். ஒளி வெள்ளம் அந்த மனுஷன் மேல பாயும்பாங்க. இந்த தனுசு லக்னத்துக்கு பாக்கிய வீடு எது? சிம்மம். முதல்ல சிம்மத்துக்கு அதிபதியே சூரியன். கரெக்ட்டுங்களா? அவர் போய் நீச்சமா போய் பண்ணிட்டாரு. சூரியன் நீச்சம், அவுட். ஓகேங்களா? மிஞ்சி இருக்கிறது ஒரே ஒருத்தர் தான். 1, 2, 3க்கு அதிபதி, இன்னொன்னு இந்த 5ஆம் அதிபதி. ஆனா இங்க நீங்க 5ஆம் அதிபதின்ற போங்க விளையாட்ட விளையாட முடியாது. ஏன் விளையாட முடியாதுன்னா அவரே 12ஆம் பாவத்துக்கு அதிபதி. கரெக்ட். அப்ப அவரே விரையாதிபதி. நீங்க 5ஆம் அதிபதி செவ்வாய் 4ஆம் பாவத்துல இருக்கிறாரு அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா நான் என்ன சொல்றேன்? அப்ப விரையாதிபதி 4ஆம் பாவத்துல இருக்கிறாரு. ஓகேங்களா? சரி, அதுல பிளஸும் இருக்கு மைனஸும் இருக்குன்னு சரி சமமா எடுத்துக்கலாம். இருந்தாலும் விரையாதிபதி 4ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்தாரு. சோ 4ஆம் பாவம் அவுட். அதே விரையாதிபதி 10ஆம் பாவத்தை பார்த்துட்டாரு.
இப்ப பாரம்பரிய ஜோதிட பிரகாரம் இந்த பாவத்துக்கு 6, 8, 12 எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. எல்லாமே கனெக்ட் ஆயிடுச்சு. இந்த மனுஷன் தொழில் ஆரம்பிச்சா வளர்ந்து வர முடியாது. அக்கார்டிங் டு பாரம்பரிய ஜோதிடம் என்னது? இப்ப இவங்க சொல்ற ரூல்ஸ்க்கே நான் வரேன். ஒண்ணே இவர் வேலைக்கு தான் போகணும். வேலையிலேயே இவருக்கு நேரம், இவருக்கு வந்து அதாவது வெளியில பார்க்க புகழ் இருந்தாலும் உள்ளுக்குள்ள வருமானம் இருக்காது, வர வருமானம் பத்தாது, செய்யற தொழில் இருக்கு திருப்தி இருக்காது. அப்படியே சொந்த பிசினஸ் ஆரம்பிச்சாருனாலும் அதுல பல ஏன்னா 6ஆம் அதிபதி 10ல போய் மாட்டாரு. ஏன்னா 6ஆம் பாவம்ன்றது உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ். ஓகேங்களா? சொந்த தொழில் ஆரம்பிச்சாரு அப்படின்னாலும் கூட ஃபுல்லா உங்களுக்கு வந்து கோர்ட்டு கேஸ் ப்ராப்ளம் வரும். இதுதானே வந்து நமக்கு வந்து லைவ்ல வந்து நமக்கு சொன்ன இந்த விஷயங்கள். இதுதானே பாரம்பரிய ஜோதிடங்கள் நம்ம வந்து நம்ம கிட்ட சொல்ற விஷயங்கள். ஓகேங்களா? இங்க 6ஆம் அதிபதி 10ல போட்டாரு, 10ஆம் அதிபதி 8ல போய் உட்கார்ந்தாரு. 8ஆம் அதிபதியினுடைய சாரத்தில் இருக்கிறாரு. விரையாதிபதியும் பார்த்துட்டாரு. சோ 6, 8, 12 அத்தனை துர்ஸ்தானங்களும் இந்த தொழிலை பார்க்கின்றது. 9ஆம் அதிபதி சப்போர்ட் இல்ல. சரி, அப்படியே இந்த புதன் உச்சத்தை அனுபவிக்கணும் அப்படின்னா லக்னாதிபதி பவர்ஃபுல்லா இருக்கணும். லக்னாதிபதி அங்க அவுட். சரிங்களா? ஓகே. இப்போ இங்க பாரம்பரிய ஜோதிட பிரகாரம் குருச்சந்திர வேலை செய்யுமா அல்லது இந்த 6, 8 வேலை செய்யுமா? 6, 8 தானே வேலை செய்யும். ஓகே. இந்த நபர் இந்தியாவில் இருந்து கொண்டே இந்த நபருடைய உண்மை நிலையை இப்ப நான் சொல்றேன். இந்த நபர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, இவர் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, யூனிவர்சிட்டிஸ், இந்தியாவில் இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ், அப்புறம் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள் இருக்கு இல்லைங்களா, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இந்தியாவில் இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள், இவங்க எல்லாருக்குமே ப்ராஜெக்ட்னு ஒன்று பண்ணணும். கரெக்டுங்களா? ஃபைனல் இயர்ல ப்ராஜெக்ட்னு ஒன்று வரும். நம்ம ஊர்ல என்ன பண்ணிடுவாங்கன்னா, ப்ராஜெக்ட் வந்து ப்ராஜெக்ட் சென்டர்ல, ஆனா இவர் அப்படி பண்ணாம இவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா, அதை காசா வாங்காம அதை ஃபீஸா வாங்கி வர குழந்தைகளையே ட்ரெயின் பண்ணி அவங்களையே ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறாரு. ஓகே, சொல்றது புரிஞ்சுதுங்களா? ஏன்னா காசு கொடுத்து இவர் ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்தாருன்னா அது அந்த பையனோட ப்ராஜெக்ட் கிடையாது. அஃபிஷியலா அது தப்பு. ஏன்னா ப்ராஜெக்ட் அது ஸ்டூடெண்ட்ஸ் தான் பண்ணணும். இவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா, இவர் ஒரு மென்பொருள் ஆய்வாளர், சாஃப்ட்வேர் ரிசர்ச்சர், சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்காரு. என்ன ட்ரைனிங் எடுத்துருக்காரு? ப்ராஜெக்ட் ட்ரைனிங் எடுக்கிறாரு. ப்ராஜெக்ட் ட்ரைனிங் உள்ளூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் எடுக்கிறாரா அப்படின்னு கேட்டா வெளியூர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எடுக்கிறாரு. அவருடைய பெயரை மற்ற அந்த தனிப்பட்ட விவரங்கள்ல அவர் பகிர்ந்துக்க விரும்பல. அதனால அந்த பெயரை நம்ம வந்து இங்க பொது வெளியில பகிர்ந்துக்க முடியல. ஆனா இந்த துறையில இந்த நபர் மிக புகழ்பெற்ற நபர். எந்த அளவுக்கு புகழ்பெற்ற நபர் அப்படின்னா, கிட்டத்தட்ட ஒரு 20-30 நாடுகள்ல இவருக்கு மாணவர்கள் இருக்கிறாங்க. நாட் ஒன்லி இந்தியா இல்லாம கிட்டத்தட்ட ஒரு ஜோஹோ நிறுவனம் இருக்கு இல்லைங்களா, அந்த அளவுக்கு புகழ்பெற்ற நபருங்க இவரு. ஒரு ஜோஹோ நிறுவனம் இருக்குல்ல, ஜோஹோ டிசிஎஸ் அந்த மாதிரி நிறுவனம் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு ஒரு NIT இன்ஸ்டிடியூட் இருக்கு இல்லையா, அந்த அளவுக்கு இவருடைய ப்ராஜெக்ட் சென்டர் வந்து பாப்புலர். இவருடைய ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வந்து பாப்புலர். ஓகே, மிக சொற்ப வருமானத்துல தான் இவர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. ஒரு 5 to 10,000 தான் இவர் வந்து ப்ராஜெக்ட்ஸ் பண்ணி கொடுக்குறாரு. மற்ற இன்ஸ்டியூட் மாதிரி வந்து இவர் வந்து கமர்ஷியலா சார்ஜ் பண்றது கிடையாது. ஆனா அந்த மிகவும் அந்த கம்மி வெறும் 5,000 ரூபாய் 6,000 ரூபாய் அந்த ஃபீஸ்லயே இவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு மட்டும் 2 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாரு. 2 ல இருந்து 2.5 கோடி ரூபாய் டர்ன் ஓவர் பண்றாரு. இது எப்போ அந்த 5,000 ரூபாய் ஃபீஸ்க்குள்ள அவர் வாங்குறாரு இல்லையா, அப்ப எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி கொடுத்துட்டு இருப்பாரு, எவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உலகம் ஃபுல்லா ஒரு ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அந்த துறையில் இருக்கவங்களுக்கு இவரை தெரியாதவங்களே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த நபர் நல்ல அந்த துறையில ஒரு பாப்புலரான நபர், அந்த துறையில அந்த சர்க்கிள்ல நல்ல அங்கீகாரம் கொண்ட நபர். இப்ப நான் என்ன கேள்வி கேட்கிறேன், ஒரு வருடத்துக்கு கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய நபர். சாதாரண வருமானம் அஜி, பெரிய வருமானம். உலகம் ஃபுல்லா புகழ் இருக்கக்கூடிய நபர். படிச்சது பிஜி, MSc சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங். அது ப்ளஸ் 2 முடிச்சுட்டு டைரக்ட் பிஜி. ஆனா இவருக்கு 4ஆம் பாவம் எங்க போய் உட்கார்ந்திருக்கு? 6ல போய் உட்கார்ந்திருக்கு. 8ஆம் பாவத்துல போய் உட்கார்ந்திருக்கு. எவ்வளவு கழுவி ஊத்துவீங்க நீங்க இந்த ஜாதகத்தை பத்தி? ஒருவேளை இந்த நபருடைய உண்மையான நிலையை நான் சொல்லலைன்னா, இங்க ஜோதிடம் சொல்லிட்டு இருக்கிற எத்தனை ஜோதிடர்கள் மெய்யப்பர்களா மாறி இருப்பீங்க? இஷ்டத்துக்கு பேசிருப்பீங்களா? லக்னாதிபதி 6ல போய் உட்கார்ந்துட்டான், 8ஆம் அதிபதி பக்கத்துல போய் உட்கார்ந்துட்டான், அவ்வளவுதான் வாழ்க்கையே போச்சு. இந்த மாதிரி எத்தனை பேருடைய வாழ்க்கையை நீங்க சீரழிச்சிருக்கீங்க? மக்களே நல்லா பாருங்க. உதாரணமா லைவ் ஜாதகம் 1, 4, 7, 10 இந்த 4 பாவமும் 6, 8, 12 போய் மாட்டிட்டு இருக்கு. உலக புகழ் பெற்ற நபர், ஒரு வருடத்துக்கு 2 கோடி ரூபாய் வருமானம் ஈட்டக்கூடிய நபர், வெறும் ஃபீஸ்ல, வெறும் கம்மி ஃபீஸ்ல. இவர் கமிஷன்ல சார்ஜ் பண்ணி தான் எவ்வளவு சம்பாதிச்சிருப்பாரு? ஜிஎஸ்டி மட்டுமே அவருக்கு 20-30 லட்சம் கட்டணும். ஓகேங்களா?
ஒழுங்கா டாக்ஸ் கட்டி ஒழுங்கா வருமானத்தை நடத்திட்டு இருக்க நபர் சேவை மனப்பான்மையோட அந்த தொழிலை பண்ணிட்டு இருக்காரு. அப்படியும் அவருக்கு எப்படி சார் அவ்வளவு வருமானம்னா, ஏன்னா அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அவர்கிட்ட ஒரு பெரிய டேட்டா பேஸ் இருக்குது, அவர்கிட்ட பெரிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்குது. வர ஸ்டூடெண்ட்ஸை அவங்களே ப்ராஜெக்ட் பண்ண வைக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ வந்து இந்த பிரைவசி இஷ்யூஸ் கருதி அவருடைய டீட்டெயில்ஸ் சம்மந்தப்பட்ட நான் பகிரல. ஓகே, இதே மாதிரி இன்னொரு ஜாதகம் நான் சாம்பிள் சொல்றேன். ரீசெண்டா ஒரு ஜாதகம் பார்த்தேங்க. லக்னம் துலா லக்னம். ஓகேங்களா? லக்னம் துலா லக்னம். துலா லக்னம், லக்னத்தில் சனி உச்சம். லக்னத்தில் சனி உச்சம். 10ல சந்திரன் ஆட்சி. 10ஆம் வீடு என்ன? கடகம். 10ல சந்திரன் ஆட்சி, லக்னத்தில் சனி உச்சம். நல்லா கவனிங்க, லக்னத்திலேயே சுக்கிரன். லக்னத்தில் சனி உச்சம், லக்னத்திலேயே சுக்கிரன், 11லேயே சூரியன். பாதகாதிபதியா இருந்தாலும் அவர் 11லேயே ஆட்சி. 12ல புதன். 12 இல்ல 11ல புதன், சூரியனோட புதன். ஓகேங்களா? 11லேயே சூரியன், 11லேயே புதன், லக்னத்துல சுக்கிரன், லக்னத்திலேயே சனி, சனி உச்சம், சுக்கிரன் ஆட்சி, லக்னாதிபதி ஆட்சி, 10ஆம் அதிபதியும் ஆட்சி. ஓகேங்களா? 10ஆம் அதிபதி நிற்கக்கூடிய நட்சத்திரம் கூட விரையாதிபதியோட நட்சத்திரம் கிடையாது, ஆயில்ய நட்சத்திரம் கிடையாது. அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பூச நட்சத்திரம். அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரம் பாத்தீங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சனி. பூச நட்சத்திரம் ராகுனுடைய கர்மா, அது வேற. இப்ப நாங்க டிஎன்ஏ பத்தியே பேசல. பூச நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு? சனி பகவான். அந்த சனி துலா லக்னத்துக்கு எந்தெந்த வீட்டுக்கு அதிபதி? 4ஆம் பாவத்திற்கும் 5ஆம் பாவத்துக்கும் அதிபதிங்க. 4ஆம் பாவம் 5ஆம் பாவம் கெட்ட ஸ்தானமா? இல்ல, மிக நல்ல ஸ்தானம். 4ஆம் பாவம் சுகஸ்தானம், 5ஆம் பாவம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் இல்லையா? ஓட்டி கொண்டிருக்கிறார். ஜேசிபி யந்திரம், அதுவும் அவருடைய சொந்த இயந்திரம் கிடையாது. அவரு டிரைவர் வேலைக்கு இருக்கிறாரு. ஓகேங்களா? இங்க டிரைவர் வேலைக்கு இருந்து அவரால் பிழை நடத்த முடியாம போதிய வருமானம் இல்லாமல் இப்போ வெளிநாடு போய் அதே டிரைவர் வேலையை பங்க பார்த்துட்டு இருக்காரு. வெளிநாடு போயிருக்காரு, இங்க பார்த்து அதே டிரைவர் வேலையை அங்க போயிட்டு நல்ல உத்தியோகத்துல கூட இல்ல. நான் என்ன சொல்றேன்னா, இப்ப டிரைவிங்க நான் வந்து தாழ்த்தி பேசல, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கங்க. இதை வந்து நான் ஒரு தொழில உயர்த்தியோ தாழ்த்தியோ நான் பேசல. ஓகேங்களா? நீங்க சொல்ற விதி பிரகாரம் தான் நான் பேசிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது அப்படி இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும்? அவருடைய 10ஆம் அதிபதி ஆட்சிங்க. 10ஆம் அதிபதி 10லேயே, லக்னாதிபதி லக்னத்திலேயே, 4ஆம் அதிபதி 5ஆம் அதிபதி லக்னத்துல உச்சம். இப்ப எங்க போச்சு உங்களுடைய கருத்துக்கள்? அப்புறம் ஏன் பொது கருத்தை ஏன் பேசிட்டு இருக்கிறீங்க? இன்னும் எவ்வளவு நாள் இதே பொது கருத்தை பேசி ஜனங்களை பைத்தியக்காரங்களாகவும் முட்டாள்களாகவும் ஆக போறீங்க? இதுக்கு காரணம் ஜோதிடர்கள் மட்டும் கிடையாது, இதுக்கு காரணம் ஜனங்க மைண்ட் செட் தான். ஏன்னா எல்லா நல்லதும் நமக்கு நடந்துடணும், நம்மளை பத்தி எல்லாம் பாசிட்டிவாவே சொல்லணும். ஏன்னா ஜனங்களுடைய மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, நம்ம போனா நல்லதாவே சொல்லணும், அந்த நல்லது பலிச்சிடணும். இந்த மைண்ட் செட்டோட தான் ஃபர்ஸ்ட் ஜோதிடர் கிட்ட போறாங்க. அப்ப சொல்லக்கூடிய ஜோதிடர் எப்படின்னா அப்படிதானே சொல்லுவாங்க. அவங்களுடைய பல்ஸுக்கு தகுந்த மாதிரி தான் நல்லது கிட்ட தான் அவங்கள பேச முடியும். இவங்க என்ன பண்ணிட்டு இருந்ததுன்னா, ஜாதகம் இவங்கிட்ட வரும், வர ஜாதகத்தினுடைய உண்மை நிலையை அவங்க முகத்திலேயே தெரிஞ்சிடும். யாரு? கஸ்டமர் கிட்டே கொஞ்சம் தெரிஞ்சிடும். தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஜாதகத்துல ஏதாச்சும் இருந்துச்சுன்னா இவங்க உடனே நெகட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சு பேசுறது. ஒருவேளை அந்த ஜாதகர் நல்லா இருக்கிறாரு, நல்லா பல கோடி சம்பாதிச்சு மிகப்பெரிய பதவியில் இருக்காருன்னா நெகட்டிவ்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க, அந்த ஜாதகத்தில் இருக்கிற பாசிட்டிவான விஷயத்தை மட்டும் எடுத்து வச்சு பேசிட்டு இருப்பாங்க. இப்படித்தான் ஊரை ஏமாற்றும் வேலை நடந்து கொண்டிருக்கின்றது ஜோதிட உலகில் பல காலமாக. ஓகேங்களா? பிறப்பு ஜாதகத்தை வைத்தே ஒருவர் உருப்படுவாரா உருப்பட மாட்டாரா சத்தியமா சொல்ல முடியாது. சரி சார், அப்ப எதை வச்சு சார் சொல்லலாம் அப்படின்னா, தன்னுடைய ஜாதகத்துக்கு தகுந்தாற் போல் அவர் எந்த தொழிலை தேர்ந்தெடுக்கிறார், என்ன உத்தியோகத்தை தேர்ந்தெடுக்கிறார், என்ன படிப்பை தேர்ந்தெடுக்கிறார், தன்னுடைய வாழ்க்கையை எப்படி அவர் தேர்வு செய்கின்றார் அப்படின்றத வச்சுதான் அவர் ஜெயிப்பாரா தோப்பாரா என்பது. ஓகே, அப்ப நம்ம வழிகாட்டணுமா இல்ல பிறக்கும் பொழுதே வந்து இதெல்லாம் வந்து தேராது அப்படின்னு சொல்லணுமா? கரெக்ட், முடிவு உங்கள் கையில். ஓகேங்களா? சோ இந்த உதாரண ஜாதகம் மூலமா உங்களுக்கு தெளிவா நீங்க ஒரு விஷயம் நினைக்கிறேன். இன்னொரு தடவை எனக்கு உச்சமா இருக்கு ஆட்சியா இருக்குன்னு வந்து என்கிட்ட தயவு செஞ்சு பேசாதீங்க. இல்ல என்னுடைய லக்னம் 6 இருக்கு சார், ஐயோ என் வாழ்க்கையே போச்சா சார், ஏன்னா சார் இது சம்பந்தப்பட்ட என்கொயரிஸ் எனக்கே வந்துட்டு இருக்கு நிறைய. ஒண்ணு இல்லைங்க, பொண்ணுக்கு வரம் தேடுறாங்க, மாப்பிள்ளை ஜாதகம் வருது, மாப்பிள்ளை ஜாதகத்துல 1-6 தொடர்பு இருக்குது, 1-8 தொடர்பு இருக்குது. இவங்க டிவி பாக்குறாங்க, டிவில ஜோதிடர்கள் கேட்கறாங்க 6-8 எல்லாம் மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லிட்டு. அதை கேட்டுட்டு சார் பையனோட ஜாதகத்துல 1-6 கனெக்ஷன் இருக்குது, இவர் தொழில தேர்வாரான்னு கேட்கறாங்க. நீங்க கொஞ்சம் யோசிங்க, இதை வச்சு நீங்க தொழில் சொல்ல முடியுமா? முடியாது, கண்டிப்பா முடியாது இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை வச்சு நீங்க வந்து பேசிட்டு இருக்கீங்க? சோ ஒரு மனிதர் முன்னேறுவாரா இல்லையா என்பது ஜாதகத்தில் சொல்லப்படுகின்ற சாதக பாதக இடத்தை வைத்து கிடையாது.
தன்னுடைய ஜாதகத்தை பொறுத்து அவர் என்ன தொழிலை என்ன பாதையை தேர்ந்தெடுக்கின்றார்ன்றதை வச்சுதான் அவருக்கு வளர்ச்சியும் வீழ்ச்சியும். ஓகே சார், இப்போ இன்னைக்கு போலாம். எது கேட்டிருக்காங்கன்னா, இப்போ ஒருத்தர் முன்னாடி ஒரு கேள்வி கேட்டிருந்தாங்க சார், ஒரு எக்ஸாம்பிளோட ஒரு பர்சன் சார்ட் ஹஸ் குட் லக்னா அண்ட் எக்ஸல்டேஷன் பிளானட்ஸ் லைக் வைஸ் அப்படின்னு கேட்குறாங்க. அதுதான் இப்போ இவ்வளோ நேரம் எக்ஸ்பிளைன் பண்ண. அதுதான் ஏதாச்சும் ஒரு பர்சன் சார்ட் வச்சு எப்படி சொல்ல முடியும்? அதுதாங்க இப்போ ஏங்க பர்சன் சார்ட் தாங்க உதாரண ஜாதகத்தை இப்போ இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தோம். உமா சீனிவாசன் அவர் வந்து குட் லக்னம் எதுலாம் சிறந்த லக்னம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதை தாங்க சொல்கிறேன் நான். என்ன இப்போ உழைப்பே வீணான மாதிரியில் இருக்கு. நான் இப்போ இவ்வளோ நேரம் என்ன சொல்லிட்டு இருந்தேன்? அதாவது எப்படின்னா, இப்போ அவங்கவுங்க வந்து அவங்களுடைய ஜாதகத்தோட வச்சு நம்ம லக்னம் நல்ல லக்னமா இல்லையான்றத அப்படி ஒரு யோசனை கிடையவே கிடையாதுங்க. நல்ல லக்னம் தீய லக்னம்னு ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. நல்ல ஜாதகம் கெட்ட ஜாதகம் ஒண்ணு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. ஓகேங்களா? தன்னுடைய ஜாதகத்துக்கு தகுந்த மாதிரி அப்படி நடந்துக்கிறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க வாழ்க்கையில நல்லது நடக்கிறதும் கெட்டது நடக்கிறதும். ஓகே, நிறைய क्वेश्चंस கேட்டோம். அப்ப பிறக்கும் பொழுதே நீங்க வந்து ஒருத்தருடைய ஜாதகத்தை நன்மை தீமை நீங்க தீர்மானம் பண்ணிடுவீங்கன்னா, அப்ப நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கறேன். இப்ப ஒருத்தருடைய ஜாதகம் சிம்பிளா கேட்கறேன், ஒருத்தருடைய ஜாதகத்துல திருமண வாழ்க்கையை பத்தி நிர்ணயிக்கக்கூடிய கிரகம் எது? திருமண வாழ்க்கை ஏழாம் பாவம். ஏழாம் பாவம். ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதியா? இப்ப இவங்க ஜோதிடர்கள் என்ன சொல்லுவாங்க? ஏழாம் பாவம் ஏழாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்க வேண்டும். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தோடு தொடர்பு கொண்டால் திருமண வாழ்க்கை நல்லா இருக்கும். என்னது 5-9 தொடர்பு கொண்டா சொல்லுவாங்களா? சரி, ஏழாம் அதிபதி 7லேயே இருப்பது கரெக்டா? ஓகே ரைட். ஆட்சியா இருப்பது. அவர் பாதக அதிபதி கூட சேராமல் இருப்பது சொல்றாங்களா? அவர் அது பாதக ஸ்தானமா இருக்கக்கூடாது, பாதக அதிபதி கூட சேரக்கூடாது. ஏழாம் அதிபதி ஆட்சியா இருக்கணும், உச்சமா இருக்கணும், பாதக அதிபதியோட சேரக்கூடாது, 6, 8, 12 சகிதம் பெறக்கூடாது. இப்படி சொல்றாங்கல்ல. சரி, நான் என்ன கேக்குறேன்னா, ஏழாம் அதிபதி ஆட்சியா உச்சமா 1, 5, 9 தொடர்பு கொண்டிருக்கிற எத்தனை ஜாதகர்கள் திருமண வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கிறாங்க? முதல்ல எங்கிட்ட காட்டுங்க. நான் பார்த்த பல 1000 ஜாதகங்கள் ஏழாம் அதிபதி 7லேயே உச்சமா இருந்து ஆட்சியா இருந்தும் உச்சமா இருந்தும் அவர்களுடைய வாழ்க்கை சரியில்லாமல் தான் இருக்குது. சரி, ஏழாம் அதிபதி 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருப்பா அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்ப கெட்ட ஸ்தானம் தானே அது. அப்போ பிறக்கும் பொழுதே இந்த பொண்ணுக்கு ஏழாம் அதிபதி 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருக்குல்ல. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? நியாயப்படி பிறக்கும் போதே இந்த பொண்ணுக்கு ஏழாம் அதிபதி 6, 8, 12 சம்பந்தப்பட்டிருக்கு. இந்த பொண்ணு யார கல்யாணம் பண்ணாலும் திருமண வாழ்க்கை இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நல்லா இருக்காது. அதனால இந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ நீங்க சும்மா கண்ணு மூடி அடிச்சு விடுங்க. திருமண பொருத்தம் பாக்குறதே வேஸ்ட்னு சொல்லிட்டுமா இல்லையா? அப்புறம் நீங்க திருமண பொருத்தம் பாக்குறீங்க, அதுக்கு எதுக்கு ஒரு ஃபீஸ் தனியா வாங்குறீங்க? அப்போ இதுதான் விதின்னு நிர்ணயிக்கப்பட்டு, இதுதான் விதின்னு ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டுருச்சுன்னா நீங்க அப்ப அந்த விதிதான் கரெக்ட்னு சொல்லிட்டு விட்டு தொலைக்க வேண்டியதானே. அப்ப எதுக்கு நீங்க திருமண பொருத்தம்னு எதுக்கு பாக்குறீங்க? கேட்டா என்னம்பாங்க? வீரியத்தை குறைக்கிறேன்பாங்க. அது என்ன வீரியத்தை குறைக்கிறது? நீங்க என்ன வீரியத்தை குறைக்கிறது? ஜாதகத்தோட வீரியத்தை, ஜாதகத்தோட தலையெழுத்தை நீங்க மாத்திர முடியுமா? நீங்க கேட்டா என்ன சொல்றீங்க? ஐயா, தலையெழுத்தை மாற்றக்கூடிய சக்தி அந்த ஆண்டவனுக்கு தான் உண்டு, எங்களுக்கு கிடையாதுன்னு சொல்றீங்கல்ல. அப்புறம் நீங்க என்னதுக்கு இடையில வந்து பஞ்சாயத்து பண்றீங்க? கரெக்ட் தாங்களே. சொல்லக்கூடிய வார்த்தைய நீங்க வந்து உங்களுக்கு எதிரான வார்த்தையை நினைக்காம, நான் அதுல இருக்கிற உண்மையை கொஞ்சம் நீங்க உட்கார்ந்து யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பார்க்கும்போது எது உண்மை எது பொய்ன்னு உங்களுக்கே விளங்கும். கரெக்ட். क्वेश्चंस இருக்குங்களா? நிறைய இருக்குது. Sir, what is the role of yogi and avayogi planets? என்னதுங்க? What is the role of yogi and avayogi planets? யோகி சைலண்டா மறைமுகமா நமக்கு வந்து உதவி செய்ய முயற்சி பண்ணும். ஓகே. அவயோகி உதவி செய்கிறேன் என்கின்ற பெயரில் நம்மை ஆட்கொள்ள நினைக்கும், கட்டுப்படுத்த நினைக்கும். ஓகே. அதாவது வாழ்க்கையில 2 இருக்குதுங்க. சுயசார்பு வாழ்க்கை இருக்குது, இன்னொருவரை சார்ந்து வாழ்கின்ற வாழ்க்கை இருக்கு. 2 இருக்கா? தற்சார்பு வாழ்க்கைன்னு ஒண்ணு இருக்கு. தற்சார்புனா என்ன? என்னுடைய வருமானம் என் கையில இருக்கு, என்னுடைய வீடு என்னோட சொந்த உழைப்புல நான் கட்டு, அப்ப அந்த திருப்தின்னு ஒண்ணு இருக்குல்ல, அதான தற்சார்பு. யோகி வந்து உங்களை கொஞ்சம் தற்சார்பை நோக்கி நகர்த்தும், அவயோகி உங்களை வந்து தற்சார்பை நோக்கி நகர்த்தாது. நீங்க என்னையே டிபெண்ட் பண்ணிரு, ஏன் என்னுடைய கண்ட்ரோல்லயே இருக்கு. இந்த உச்ச நீச்சத்துக்கு நான் சொன்ன பாருங்க, அதுக்கான வித்தியாசம் தான் யோகியும் அவயோகி. ஓகே ஓகே ஓகே. திடீர்னு ஒருத்தருக்கு திருமணம் நடக்கிறதுனா அதுக்கு ஏதாவது காம்பினேஷன் இருக்கா சார்? திடீர்னு திருமணம் நடக்குது. திடீர்னு திருமணம்லாம் இல்ல, நீங்க பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க, இல்ல ஒண்ணு நீங்க யாராச்சும் ப்ரொபோஸ் பண்ணிருப்பீங்க, இல்ல ஒரு ப்ரொபோசல் உங்களுக்கு வந்திருக்கும், நீங்க டக்குன்னு அதை அக்செப்ட் பண்ணிருப்பீங்க. அக்செப்ட் பண்ணாதான் அது வந்து திடீர் திருமணம். திடீர் திருமணத்துக்குங்களா தனி கர்ம பதிவுலாம் அந்த உலகத்துல கிடையாது. அப்படி பார்த்தா எனக்கு நடந்தது திடீர் திருமணம் தான். அது என்ன சொல்லுவீங்க?
லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துவது? லக்னத்தில் சந்திரன் இருந்தால் அதை எப்படி பயன்படுத்துவது? எப்படி பயன்படுத்துவது? என்ன அர்த்தத்துல கேக்குறீங்க? தொழிலுக்கா இல்ல தனிப்பட்ட விதத்துலயா? என்ன அர்த்தத்தை கேக்குறீங்க? தெளிவா கேளுங்க. உமா ஸ்ரீனிவாசன் கொஞ்சம் சாரி, கேள்வி கேட்டது வந்து தினேஷ் பேரை மாத்தி சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் ரொம்ப ஆயிடும். உமா ஸ்ரீனிவாசன் கேட்டிருக்காங்க, which karma says that the person will be dependent or independent? டிபெண்டன்ட் இண்டிபெண்டன்ட்க்கு கர்மா கிடையாதுங்க, அதுக்குன்னு தனி கர்மா கிடையாது. ஓகேங்களா? குழப்பவாதத்துக்கு வேணா கர்மா இருக்குது. சனி கர்மா சந்திரன் கர்மா ரெண்டும் சேர்ந்து ஒரு மனுஷனுக்கு இருந்துச்சுன்னா அந்த மனிதன் கொஞ்சம் குழப்பவாதியா இருப்பார். ஓகே, ஏன்னா அவர் லேஸ்ல ஒரு முடிவு வர மாட்டாரு. சனி கர்மா இருக்கிற ஜாதகரை பாருங்க, சந்திரன் கர்மா இருக்கிற ஜாதகரை பாருங்க, ரெண்டும் சேர்ந்து இருக்கும்ல ஒரு சில ஜாதகத்துல. சனி கர்மா ரெண்டும் சேர்ந்து இருக்கு இல்லையா, அவங்க லேஸ்ல ஒரு முடிவுக்கு வரவே மாட்டாங்க. ரெண்டாவது அவங்களுடைய முடிவை அடுத்தவங்களால ஈஸியா மாத்திட முடியும். ஓகே, எனக்கு முன்னாடி இது டவுட் இருக்கு. நான் இது என்னோட கேள்வி. இப்போ நீங்க பார்த்த ஜாதகத்துல இது வரைக்கும் யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்கு ஒரே ஜாதகத்துல 3 கர்மம் ஒரே கர்மம் வந்திருக்கு, அது மாதிரி எதனா பார்த்திருக்கீங்களா? நிறைய இருக்குங்க, நிறைய இருக்கு, நிறைய இருக்கு. அப்ப அவங்களுடைய லைஃப் இது இல்ல எப்படி இருக்கும், என்ன மாதிரி கர்மா வந்து பாத்தீங்க? நீங்க கேட்டது ரொம்ப நியாயமான கேள்விதான். அது வந்து எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்போ ரீசெண்டா கூட ஒரு ஜாதகம் பார்த்தோம். ஒருத்தருக்கு லக்னம் ரிஷப லக்னம். ஓகேங்களா? சோ லக்னம் நின்ற நட்சத்திரம் வந்து ரோகிணி. ரோகிணி புதன் கர்மா. லக்னம் நின்ற நட்சத்திரம் ரோகிணி. சுக்கிரன் வந்து உத்தரம்ல. ஓகே, கர்ணாதிபதி. ஓகே, உத்தரம். சோ அப்ப லக்னம் புதன் தோஷம். புதன் தோஷம். சுக்கிரன் நிக்கிறது புதன் தோஷம். புதன் தோஷம். ராசி தனுசு ராசி பூராட நட்சத்திரம். அப்ப என்ன இருக்கு? ஓகேங்களா? அது வந்து எக்ஸ்ட்ராஆர்டினரியான விஷயத்தை வந்து தேடுறதுன்னு சொல்லுவாங்கல்ல, அதெல்லாம் அந்த புதன் கர்மாவுக்கு சர்வசாதாரணம். அப்போ அவங்க இப்போ நீங்க அந்த பார்த்த ரியல் டைம்ல என்ன பண்ணிட்டு இருக்காங்க புதன் கர்மா? இல்ல சார், ரியல் டைம்ல அவங்க என்ன ப்ரொஃபஷன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது நமக்கு அர்த்தம் இல்ல அதான் அவங்களுடைய அந்த 3 இருக்கும்போது அவங்களுடைய லைஃப் ஸ்டைல் லைப்ரரி. ஓகேங்களா? பழைய வரலாற்று சுவடிகளை தேடுறது. ஓகேங்களா? புராதன சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது. ஓகேங்களா? அதே மாதிரி இந்த மாயன் சமூகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, ஏலியன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறது, சயின்ஸ்ல இருக்கக்கூடிய மர்ம முடிச்சுகள் என்ன அப்படின்றத டீகோட் பண்ண ட்ரை பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான காரியங்கள்ல சர்வசாதாரணமா ஈடுபட்டு இருப்பாங்க தங்களுடைய தினசரி வாழ்க்கையிலேயே. இப்ப அவங்களுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய பார்வையே வேற மாதிரி இருக்கும். அதாவது வாழ்க்கை பற்றின ஒவ்வொருத்தருக்கும் ஒரு புரிதல் இருக்கும் இல்லையா? லைஃப்னா இப்படிதான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஒரு ஃபார்மேட் இருக்கும், பண்ண முடியாம தடுமாறுவாங்க. ஓகே, அந்த சங்கடத்தையும் பார்க்கிறோம். சோ இந்த மாதிரி வந்து அசாதாரணமான குணநலன்களை கொண்டு இருப்பது. ஆனால் அந்த அசாதாரணமான குணங்களை நார்மல் உலகத்தில் இருக்கிற சாதாரண மனிதர்களுடைய மனநிலை இருக்கு இல்லையா, அது ஏத்துக்காது இல்ல. நீங்க வந்து சார் நீங்க மட்டும் தான் உங்க கூட்டத்திலேயே வித்தியாசமா யோசிக்கிறீங்க. மிச்சவங்க எல்லாருமே சாதாரணமா ஒரு எல்லாரும் பண்ண ஒரு இயல்பான மனநிலையில யோசிக்கிறாங்க. அப்ப அந்த கூட்டம் உங்களை ஏத்துக்குமா? முடியாது. அந்த கூட்டம் உங்களை ஏத்துக்காது. அப்போ நீங்க தனிமைப்படுத்தப்படுவீங்க அல்லது வித்தியாசமா சித்தரிக்கப்படுவீங்க. இவங்க என்ன ஒரு மாதிரியா இருக்கான், ஒரு மாதிரியா பேசுறான்ற மாதிரி உங்களை வித்தியாசமா பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்ப அதுல வந்து அட்வான்டேஜும் இருக்கு, அதே சமயத்துல டிஸ்அட்வான்டேஜ் இருக்குல்ல. ரெண்டையும் ஒரு சேர அனுபவிப்பதுதான் அந்த புதனுடைய கர்மா. ஓகே, இப்போ இந்த மாதிரி இப்போ செவ்வாய்னா அவங்களுடைய இம்பாக்ட் எப்படி இருக்கும்? காட்டு அவங்க ஒரு முரட்டத்தனமா அப்படி அந்த மாதிரி பிஹேவியர் கர்மாவா இருந்துச்சுன்னா அவங்க கிட்ட போறவங்க செத்தான்னு அர்த்தம். அப்படி ஏதாச்சும் மீட் பண்ணிருக்கீங்களா? அப்படி ஏதாவது பார்த்து ஜாதகம் வந்திருக்கா? இல்ல, நிறைய இருக்குது, நிறைய இருக்குதுங்க. மூணுமே ஒரே கர்மான்றதான் நிறைய இருக்குது. ஒருத்தருக்கு நிறைய இருக்குது. அதுவும் இப்ப அதுல இப்ப ஒரு சில ஜாதகம்லாம் எப்படின்னு பாத்தீங்கன்னா மூணுமே சூரியன் கர்மா இருக்கும். மூணுமே சூரியன், அதாவது லக்னம், லக்ன புள்ளி, லக்னாதிபதி, ராசி நட்சத்திரம், மூணுமே சூரியனுடைய கர்மா. திமுரோட உச்சம், அகங்காரத்தோட உச்சம், இந்த ஈகோன்னு சொல்லுவாங்கல்ல, கொஞ்சம் நஞ்ச ஈகோ கிடையாது. அதுவும் நான் நிறைய அந்த அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இல்லையா, அஸ்வினி, அந்த அஸ்வினியோட ராசி லக்னம் தொடர்பு கொள்ளுது இல்லையா, அதுல வந்து சில பெண்களும் சரி பெரும்பாலான பொது குணம். இப்ப நான் சொல்லிட்டு இருக்கிறது, நான் சொல்றது என்னன்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட நீங்க நடவடிக்கைகளை நீங்க பாருங்க, அந்த கம்யூனிகேஷனை பாருங்க. சில பேர் வந்து விதண்டாவாதமா ஆர்கியூ பண்ணுவாங்க தெரியுங்களா, விதண்டாவாதமா இதோட கரெக்ட் அப்படின்னு ஆர்கியூ பண்ணுவாங்க தெரியுங்களா. அதுல நிறைய பேர் இந்த சூரியனுடைய கர்மாவை கொண்டவங்க, குறிப்பா அஸ்வினி நட்சத்திரம். அஸ்வினி நட்சத்திரம் வந்து என்ன மாதிரி பேர் வாங்குவாங்கன்னா, இவங்ககிட்ட மனுஷன் பேசுவானா நம்ம சொல்றோம்ல, அவங்ககிட்ட எல்லாம் ஆர்கியூவே பண்ண முடியாது. அவன் எப்ப பாரு அவன் சொன்னதான் அவன் பிடிச்ச மாதிரி தான் 3 காலம் நிற்பான். அந்த மனோபா நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப ரொம்ப அதிகம். ஏன்னா அஸ்வினி நட்சத்திரம் தான் சூரியன் கர்மாவுடைய தொடக்கம். ஓகே, சூரியன் கர்மா எதுல இருந்து ஆரம்பிக்குது? அஸ்வினி, ஆயிலம், அனுஷம், புரட்டாதி. அப்ப அஸ்வினி தான ஸ்டார்டிங். புதுசா ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறோம்னு அர்த்தம். கரெக்டா? அவங்க ஆர்குமெண்ட்ல தோக்கவே கூடாதுன்னு நினைப்பாங்க.
அது எப்படி சாத்தியம்? ஒரு கலந்துரையாடல் அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் ஒன்று நடக்குதுன்னா நமக்கு தெரியாத ஒரு விஷயங்கள் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அவங்களுக்கு தெரியாத விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஆரம்பிக்கும் போது தானே உங்களுக்கு வந்து புரிதல் வரும். அவங்க நீங்க வந்து நீ சொல்றத நான் கேட்கறதுக்கே தயாரா இல்லை அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லிட்டாங்கன்னா நீங்க எப்படி அவங்ககிட்ட பேசுவீங்க? அவர் என்னன்னா நீ என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றது மூடி நீ கேளு அப்படிம்பாங்க. அந்த ஆட்டிடியூட் வந்து இந்த சூரியன் கர்மா, அதுவும் அந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ரொம்ப 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 ஜாஸ்தி நான் பார்த்த வரையில். ஆனால் இது பொது பலன் தான். இந்த லக்ன புள்ளி மாறும்போதோ லக்னாதிபதி என்னுடைய நிலை மாறும்போதோ அந்த கான்சென்ட்ரேஷன் அந்த வீரியம் வந்து கொஞ்சம் வந்து குறையும், டைல்யூட் ஆகும். ஓகே. இல்லை நிறைய கமெண்ட் எனக்கு அப்படியே நின்ன மாதிரி ஆயிடுச்சு, ஸ்டாக்ஸ் மாதிரி. ஓகே. ஆனால் கமெண்ட்ஸ் வரலையோன்னு வச்சுருந்தேன், ஆனால் கமெண்ட்ஸ் வந்துட்டு தான் இருக்கு. சரி, இப்போ நான் உமா ஸ்ரீனிவாசன், ஆமாம் சார் ரொம்ப உண்டு சார் அஸ்வினி, ஸோ ட்ரூ, நாம செத்துருவோம் சார் நம்ம செத்துருவோம் சார் அஸ்வினி கிட்ட பேசலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் சரி இப்போ கமெண்ட்ஸ் படிக்கிறேன் கொஞ்சம். சார் விருச்சிக லக்னம், ஓகேங்களா, விருச்சிக லக்னம், லக்னம் விசாகம் ஸ்டார், ஓகே, லக்ன பாதம் பாதி, லக்னாதிபதி விசாகம் 3ஆம் ஸ்டாரின் 12th ஹவுஸ், ராசி ஸ்டார் மூலம். நான் இப்போது மெஷின் பேக்கிங் கவர் ஆப்ரேட்டிங் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். ஆப்ரேட்டிங் ஒர்க் தான பண்றாரு, ஒண்ணும் பிசினஸ் பண்ணல. கரெக்டான ஜாபான்னு கேக்குறேன். தாராளமா பண்ணலாம். வேலுக்குமார் நெட்வொர்க் ஜாப். ஓகே, ஒரு நிமிஷம் அவங்களுடைய நெட்டு கொஞ்சம் ஆன் சொல்லலாமா? அந்த வைஃபை கனெக்ட் ஆயிடுச்சு பாருங்க. ஓகே, இப்போ கனெக்ட் ஆயிடுச்சு. What is full செவ்வாய் தோஷம்? How is that ஜாதகம் and ஜாதக கட்டம்? Few astrologers who discuss with us really confused. What is பரிகாரம்? விருச்சிக ராசி, அனுஷ நட்சத்திரம். இவங்க சொல்ற 2, 4, 7, 8, 12 இருக்கிற செவ்வாய் தோஷம் நம்ம டிஎன்ஏல சொல்ற செவ்வாய் தோஷம் கிடையாதுங்க. அது வேற. ஓகே. நாம சொல்றது செவ்வாயினுடைய கர்ம பதிவு, அது வேற. இவர் வந்து அதை இதையும் போட்டு குழப்பிக்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை இதையும் போட்டு குழப்பிக்கணும்னு அவசியமே கிடையாது. How to handle சூரிய கர்மா பர்சன்ஸ்? சூரிய கர்மா பர்சன்ஸ் முடிச்ச வரைக்கும் அவங்க கிட்ட ஆர்குமெண்ட்டுக்கு போகாதீங்க. ஓகே. ஆனா போய் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. உங்களால கண்டிப்பா உங்களுடைய நிலையை வந்து அவங்க கிட்ட புரிய வைக்கவே முடியாது. சரி, இன்னும் சிறப்பா ஹேண்டில் பண்றதுக்கு வழி சொல்றேன். அவங்கள புகழுங்க, ரொம்ப பிடிக்கும் புகழ்ச்சி, ஓகேங்களா? உனக்கு தெரியாதது இல்ல, உனக்கு நான் சொல்லி கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னு வச்சுங்க, அவ்வளவுதான் முடிஞ்சது. ஒரு ராஜாவுக்கு என்ன பண்ணா பிடிக்கும்? சூரியன் யாரு? ராஜா. சூரியன் யாரு? மந்திரி. சூரியன் யாரு? நிர்வாகம் பண்றவர். அப்ப பவர்ல இருக்கிறவங்களுக்கு என்ன பிடிக்கும்? புகழ்ச்சி ரொம்ப பிடிக்கும். கொஞ்சம் புகழ்ச்சி பேசுனீங்கன்னா அவ்வளவுதான் முடிஞ்சது, விழுந்துருவாங்கன்னு அர்த்தம். ஒருத்தர் வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கோ இல்லை ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் நுழையிறதுக்கோ என்ன கர்ம பதிவு வேண்டும்? வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள நுழையிறதுக்கு, சரி, வெட்டினரி டாக்டர் உங்களுக்கு ஆகணும்னா சனியினுடைய கர்மாவும் வேணும், சூரியனுடைய கர்மாவும் வேணும், ராகுனுடைய கர்மா சேர்ந்து வேணும். சனி, சூரியன், ராகுனுடைய கர்ம பதிவு எல்லாமே சேர்ந்து வேணும் உங்களுக்கு வெட்டினரி டாக்டர் ஆகிறதுக்கு, ஓகேங்களா? ஆனா வெட்டினரி டாக்டருடைய ஹாரோஸ்கோப் நான் ரொம்ப ஜாஸ்தி ஹாரோஸ்கோப் பார்த்தது கிடையாது. நான் வந்து ஒரு 100 தான் நான் பார்த்திருப்பேன், ஒரு 100-150 தான் நான் பார்த்திருப்பேன். நான் வந்து ஒரு 500-1000 வெட்டினரி டாக்டர்ஸோட ஹாரோஸ்கோப்பை நான் பார்க்கல. வெறும் இந்த 100-150 ஹாரோஸ்கோப்புக்குள்ள நான் பார்த்ததனுடைய அனுபவத்தை தான் இங்க நான் பகிர்ந்துக்கிறேன். அது 100% உண்மையா இருக்கணும்னு இது கிடையாது. ஏன்னா இது வரைக்கும் எங்களுடைய சிலபஸ்லாம் நாங்கள் வெட்டினரி டாக்டருக்குன்னு தனியாக வந்து நான் அந்த சிலபஸ்ல இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணலை. நம்ம கூகுள் டிரைவ் இருக்கு இல்லையா, லெசன்ஸ் இருக்கு இல்லையா, அந்த லெசன்ஸ்ல நான் அதை ஆட் பண்ணவே இல்லை. ஏன் பண்ணலை அப்படின்னா நான் வந்து நமக்கு போதுமான ஹாரோஸ்கோப் கிடைக்கணும், ரெஃபரன்ஸ் கிடைக்கணும். நம்ம ரெஃபரன்ஸ் கிடைச்சாதானே நம்ம வந்து ஆட் பண்ண முடியும். தியாகுன்னு ஒருத்தர் சனிக்கும் சுக்கிரனுக்கும் போன லைவ்ல சொன்ன மாதிரி வாட் ஆர் த பர்சனல் பிஹேவியர் ஷுட் சேஞ்ச் ஃபார் புதன் கர்மா அப்படின்னு போட்டிருக்காரு. சனிக்கும் சுக்கிரனுக்கும் புதன் கர்மா எனக்கு அவர் சொன்ன மாதிரி ஞாபகம் இல்லை, என்ன சொன்னோன்றது. இல்ல சனி சுக்கிரன் ஓகே, அதையே அவர் வந்து புதன் கர்மாவோட ரிலேட் பண்றாரு. ஒருவேளை அந்த புதனுக்கு போன தடவை சனி சுக்கிரன் சொன்னோம் அப்படின்றத சொல்றாரு, அதனால புதன் கர்மாவுக்கும் சொல்லுங்க அப்படின்ற மாதிரி சொல்றாருன்னு நினைக்கிறேன். போன தடவை நம்ம சொன்னோமா, எனக்கு ஞாபகம் இல்லை.
எனக்கும் அது ஞாபகம் சொல்லலையே சார். 2.25 நாள் லக்னம், 2.25 மணி நேரம். என்ன இவர் கேட்குற வித்தியாசமாக கேட்குறார் மகேஷ்னு ஒருத்தர். சார் 2.25 நாள் லக்னம், 2.25 மணி நேரம், ஓரை 1 மணி நேரம். இதில் எதை வைத்து ஒருவரின் தன்மை வாழ்க்கையை கணிக்கலாம் சார்? ப்ளீஸ் ஆன்சர் மை கொஸ்டின் சார். ஓரை வச்சு நீங்க தன்மை வாழ்க்கையை நீங்க கணிக்க போறீங்க. ஒரு ஏதோ வித்தியாசமான ஒரு கேள்வி. ராஜ்குமார் ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கேன் ஐ ஏபிள் டு அச்சீவ் சம்திங் இன் மை கரியர் அஸ் எ ஜட்ஜ் அப்படின்னு கேட்டுட்டு, ப்ரோ தனுசு லக்னம், பூராட நட்சத்திரம், ரிஷப ராசி, கார்த்திகை நட்சத்திரம், அசுர குரு அலோன் இன் 5th house, தேவ குரு அலோன் இன் 10th house, அஸ்தா ஸ்டார். கேன் ஐ ஏபிள் டு அச்சீவ் சம்திங் இன் மை கரியர் அஸ் எ ஜட்ஜ்? எஸ், கேன். த்ரூ யுவர் ஜட்ஜ்மெண்ட். ஓகே, நீங்க கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் மூலமா சில அங்கீகாரங்களை பெற முடியும். ஆனால் அது மக்கள் கிட்ட இருந்து தான், அரசாங்கத்துக்கிட்ட இருந்து கிடையாது. பொதுவாக சயின்ஸ் துறையில் வெற்றி பெற என்ன கர்மா பதிவு வேண்டும் சார்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது போன்ற துறையில் வெற்றி பெற என்ன கர்மா பதிவு என்பதை கூற வேண்டும். ஃபிசிக்ஸ் வேற சப்ஜெக்ட், கெமிஸ்ட்ரி வேற சப்ஜெக்ட், பயாலஜி வேற சப்ஜெக்ட். ஜெனரலா எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்து சயின்ஸ் இதுல கலந்துட்டீங்க பாருங்க. கெமிஸ்ட்ரிக்கு வந்து காரகத்துவம் ராகு, ஓ ஃபிசிக்ஸ்க்கு வந்து செவ்வாய், பயாலஜி செவ்வாய் வித் புதன், பயாலஜி வந்து உங்களுக்கு வந்து என்னன்னா சூரியன் வித் புதன். நீங்க எதை கொண்டு வந்து எதை சேர்க்கிறீங்க? ஸோ எல்லாமே தனித்தனி, எல்லாமே தனித்தனி டிபார்ட்மெண்ட். தனுஷ் லக்னம் மூலம் வித் சுக்கிரன் அண்ட் சனி. சரி. 7 குரு இன் திருவாதிரை, 7th லார்டின் கேட்டை. ஓகே, மேரேஜ் பத்தி சொல்லுங்க சார். 7ஆம் அதிபதி தனுசு லக்னம், மூலத்திலேயே சுக்கிரனும் செவ்வாயும் சொன்னாங்கல்ல. சுக்கிரன் அண்ட் சனி, சுக்கிரன் அண்ட் சனி வந்து மூலத்திலே இருக்கிறதா சொன்னாங்க. இது 7ஆம் அதிபதி புதன் எங்க இருக்கிறாரு? 7th லார்டின் கேட்டை. என்ன கல்யாணத்துக்கு என்ன மாதிரி வரன் பாக்குறதுன்னு கேட்க. டெல் அபவுட் மேரேஜ் சார் அப்படின்னு மட்டும். டெல் அபவுட் ஜெனரல் ஆயிடுச்சா, கல்யாணம் ஆயிட்டு திருமண வாழ்க்கை பத்தி கேக்குறீங்களா, அல்லது நீங்க கல்யாணம் ஆகல என்ன மாதிரி வரன் தேடலாம்ன்றது மொட்டையா டெல் அபவுட் மேரேஜ்னா என்னன்னு சொல்றது? நாங்க விஜயகுமார் எஸ் கொஞ்சம் பாத்துங்க, கேள்வி திரும்ப மறுபடியும் ரீபோஸ்ட் பண்ணுங்க. Is Guru and Surya Karma persons are more egoistic, sir? I feel like why, sir? What's your? Surya Karma is more egoistic than Guru Karma. Guru Karma is egoistic to Dharma. தர்மனா என்னன்னா ஒரு கொள்கையை பிடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, பிரின்சிபல். அந்த கொள்கையை அவங்களால விட்டு கொடுக்க முடியாது. அது குரு. அது வந்து என்னன்னா பிடிவாதமா அந்த கொள்கையை கடைபிடிப்பாங்க. சூரியன் வந்து என்னன்னா ஆணவம், அகங்காரம். ஓகேங்களா? அப்ப சூரியன் கர்மா பீப்புளுக்கு அது கொஞ்சம் இருக்குதான் செய்யும். துலாம் லக்னம் ஒருத்தர் வந்து கேட்டிருக்காரு, தினேஷ் எஸ்பி வந்து என்ன பிசினஸ் எல்லாம் கேட்டிருக்காரு. துலாம் லக்னம், லக்ன புள்ளி வந்து சுவாதி, சுக்கிரன் வந்து மகம் நட்சத்திரத்துல இருக்கு. துலா லக்னம், லக்ன புள்ளி வந்து சுவாதி, சுக்கிரன் வந்து மக நட்சத்திரத்துல இருக்கு. சோ சனி கர்மா, சந்திர கர்மா. ஓகே. சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்துல இருக்கு. சந்திரன் வந்து விசாக நட்சத்திரத்துல இருக்கு, ராகுனுடைய கர்மா. சரி, ஓகே. 10ல் புதன் இருக்குது. 10ல புதன் இருக்காரு. புதன் வந்து 9ஆம் அதிபதி. புதன் செவ்வாய். 10ல் புதன் செவ்வாய் பூசத்துல இருக்கு. 10ல் புதன் செவ்வாய் ரெண்டு பேர் பூசத்துல இருக்காங்க. செவ்வாய் 2 7க்கு அதிபதி. சோ குரு கர்மா, சந்திர கர்மா. புதன் வந்து 9க்கு 12க்கு அதிபதி. சோ சூரிய கர்மா, மறுபடியும் ராகு கர்மா. ஓகே, என்ன கேக்குறாரு? வாட் பிசினஸ் ஹேவ் டு டு? வாட் பிசினஸ் ஹேவ் டு டு? சூரியன் வந்து ஆயில்யம் சொல்லுங்க. ஒண்ணு மெடிக்கல் ஷாப் வச்சு ரன் பண்ண சொல்லுங்க. மெடிக்கல் ஷாப். ஆமா, மெடிக்கல் ஷாப். அது வந்து அலோபதியா தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அலோபதிக்கு தான் உங்களுக்கு படிப்பு தேவை, லைசன்ஸ் தேவை. ஆயுர்வேதிக் சித்தா மெடிக்கல் ஷாப், நாட்டு மருந்து பொருட்கள், நாட்டு மருந்து ஆர்கானிக் மெடிக்கல் ஷாப் அந்த மாதிரி நீங்க ரன் பண்ணலாம். அதுக்கு தனி லைசன்ஸ் இருக்கு, அதை வாங்கி நீங்க ரன் பண்ணலாம். ஒண்ணு அப்படி பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா இது மளிகை ஐட்டம்ஸும் பண்ணலாம், ப்ரொவிஷன் ஸ்டோர் ஐட்டம்ஸும் பண்ணலாம். மெடிக்கல் ஐட்டம்ஸ் பிளஸ் ப்ரொவிஷன் ஸ்டோர் ரெண்டுமே பண்ணலாம். அப்படி இல்லைன்னா எலக்ட்ரிக்கல் சம்பந்தப்பட்டதும் பண்ணலாம். சார், பிர்த்தி யோகம் என்றால் என்ன சார்? என்னங்க? பிரீத்தி யோகமா பிர்த்தி யோகமான்னு எனக்கு தெரியாது. Will DNA astrology helps to reduce karma, sir? In what way DNA astrology helps us, sir? Making a good decision, making a better decision. Okay. ஓகேங்களா? Creating maturity in analyzing things, which is right and which is wrong. உச்ச கிரகம் கண்ட்ரோல் செய்வதை எப்படி பேலன்ஸ் செய்யலாம்? உங்கள் கருத்து, அதை எப்படி பாசிட்டிவா? ரொம்ப அருமையான கேள்வி. நான் கண்டிப்பா இதுக்கு நான் பதில் சொல்லி ஆகணும்னு பாத்துக்கீங்களேன். உச்ச கிரகத்தை நம்ம கண்ட்ரோல் செய்வதை எப்படி நம்ம பேலன்ஸ் செய்யலாம்? ஓகே,
உச்ச கிரகத்துக்கிட்ட நீங்க எதையுமே கை நீட்டி வாங்காதீங்க, கேட்காதீங்க. அதாவது அந்த கிரகம் கிட்ட நீங்க டிபெண்ட் ஆகாதீங்க. உச்ச கிரகத்தை சார்ந்து நீங்கள் இருக்காதீர்கள். சொன்னது புரிஞ்சுதுங்களா? யாருக்கெல்லாம் சந்திரன் உச்சம்? எந்த ராசிக்காரங்க சந்திரன் உச்சம் சொல்லுங்க ஜி. ரிஷப ராசி. அது கிருத்திகா இருக்கலாம், ரோகிணியா இருக்கலாம், மிருகசீரிஷமா இருக்கலாம். சந்திரன் உச்சமா? ரிஷப ராசியை சேர்ந்த யாருமே அம்மா கிட்ட ரொம்ப டிபெண்ட் ஆகாதீங்க. டிபெண்ட் ஆகாதீங்க எல்லாத்துக்கும் அம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு அம்மா இருந்தாதான் நம்ம வேலை நடக்குன்ற மாதிரி இப்ப வாழ்க்கையை வச்சுக்காதீங்க. வச்சா முடிஞ்சுது. அது ஆல்ரெடி உச்சமா இருக்கிறதுனால என்ன என்ன பண்ணுவோம்? நான் தானே உனக்கு எல்லாம் செய்றேன், நான் தானே உனக்கு எல்லா வேலையும் பாக்குறேன், நீ எனக்குள்ளேயே இரு. சரி, சித்திரை மாசம் பிறந்தவங்களுக்கு யாரு உச்சம்? மேஷத்துல சூரியன் உச்சம். மேஷத்துல சூரியன் உச்சமா இருக்கிறவங்க யாருமே தந்தை கிட்ட டிபெண்ட் ஆகாதீங்க. ஆனா அப்படி இருக்கவங்க தான் எல்லாம் தந்தை கிட்ட டிபெண்டா இருக்கிறீங்க. டிபெண்டா இருந்தா முடிச்சதுன்னு அர்த்தம். அடுத்த சந்தோஷ சுப்பிரமணியம் நீங்க தான். ஹஸ்பண்ட் வந்து சித்திரை, ஒய்ஃப் வந்து ஸ்ரவணாவா? ஹஸ்பண்ட் வந்து சித்திரை, ஒய்ஃப் வந்து ஸ்ரவணானா திருவோணம் நட்சத்திரம். திருவோணம் மீன்ஸ் சுக்கிரகர்மா இருக்கு. ஆமா, ரெண்டு பேத்துக்குமே சுக்கிரகர்மா இருக்கு. சோ வாட் we should do? நீங்க ஒண்ணுமே செய்ய கூடாது, இயல்பா இருக்கணும், அவ்வளவுதான். ரொம்ப போட்டு வந்து காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது லைஃபை. கம்யூனிகேஷனை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது, எக்ஸ்பெக்டேஷனை காம்ப்ளிகேட் பண்ணக்கூடாது. எனக்காக நீ டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீ வந்து நான் இவ்வளோதான் டைம் ஸ்பெண்ட் பண்ண, நீ இவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்றேன்னு இந்த கம்பேர் பண்ணக்கூடாது. உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பு பெருசா, என் மேல நீ வச்சிருக்கிற அன்பு பெருசான்னு பட்டிமன்றம் நடத்தக்கூடாது. ஓகேங்களா? இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்க உள்ளுக்குள்ள அதெல்லாம் எதையுமே செய்யக்கூடாது. அதெல்லாம் இந்த கேள்வி இன்னொரு கேள்வி வேற ஒருத்தவங்க என்ன கேட்டிருந்தாங்க இந்த கேள்வியை. அதாவது இப்போ இவங்க ரெண்டு பேரும் சுக்கிரன் கர்மா இருக்கிறதுனால இப்படி சொன்னீங்க இல்லையா? இப்போ இந்த குரு கர்மா இருக்கவங்களுக்கு வந்து புத்திர தோஷம் மாதிரியான விஷயங்கள் ஏற்படும் சொன்னாங்க. அப்போ அவங்களுக்கு திருமணம் என்பது குரு கர்மா இருக்கவங்க நீங்க அப்படி சேர்க்கலாம் அல்லது சேர்க்க கூடாதுன்னு சொல்ல முடியாது. டேக் ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஒருத்தருக்கு லக்னாதிபதி குரு கர்மா வாங்கியிருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதே ஜாதகத்துல 7ஆம் அதிபதி குரு கர்மா வாங்கியிருந்தா ஓகே, அப்ப தெரியாம 7ஆம் அதிபதி அப்ப குரு கர்மா இருக்கிற ஹஸ்பண்ட் ஒய்ஃப் தானே அவங்களுக்கு வருவாங்க. அது விதி இல்ல, அதை மாத்த முடியாது. நீங்க வந்து அதை வந்து ஹெல்த் ரீதியா சரி பண்ணிக்கணும். ரெண்டு பேருடைய உடம்ப வந்து ஹெல்த்தியா வந்து வச்சுக்கணும். ஓகே, ரீப்ரொடக்டிவ் ஹெல்த்தை பத்திரமா பாத்துக்கணும். அப்போ அவாய்ட் பண்ண வேண்டாம். அவாய்ட் பண்ணா மேரேஜ் டிலே ஆயிடும். கண்டிப்பா டிலே ஆகும். ஓகே, I am suffering in my life for past 27 years. ஓகே, என்ன அவங்க வந்து இதுக்கு இப்படி போயிட்டாங்க, சிம்மராசி பூர நட்சத்திரம்னு சொல்லிட்டாங்க. வாட் இஸ் த ரீசன்? when will I get peace of mind? இப்படி வந்து கேள்வி கேட்டா பதில் சொல்லுங்க. ஒண்ணுமே இல்லாம ப்ளைனா கேட்டிங்கன்னா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? நீங்க நட்சத்திரம்லாம் போட்டு கேளுங்கம்மா, பதில் சொல்லுவாரு அவரு. இல்ல ஜாதகம் மென்ஷன் பண்ணி குறிப்பிட்டு எதுக்காக கேட்கணும்? ப்ரொஃபஷனல் லைஃபா, சொத்து பிரச்சனையா, உறவு சிக்கலா? ஓ கரெக்ட். ஆமா, ஸ்பெசிஃபிக்கா நீங்க வந்து கேட்டீங்கன்னா தான் நம்ம அதுக்கு பதில் சொல்ல முடியும். ஏன்னா அந்த பாவத்தை நம்ம ஆக்சஸ் பண்ண முடியும். ஜெனரலா ஒட்டுமொத்த ஜாதி நம்ம உட்கார்ந்து ஆக்சஸ் பண்ண முடியாது. கரெக்ட், அது பண்ண முடியாது. அது லைவ்ல பண்ணவே முடியாது. குரு அஸ்தங்கம் இன் 11th house with sun அப்படின்னா ராகுவோட எஃபெக்ட்ஸ் கொஞ்சம் கம்மியாகுமா? குரு அஸ்தங்கம் ஏன் சார் கர்ம பதிவுக்குள்ள நீங்க எதுக்கு இந்த உச்சம் நீச்சம் அஸ்தங்கம் அதெல்லாம் எடுத்துட்டு வரீங்க? குரு நீச்சமாவே இருந்தாலும் அந்த ராகுனுடைய கர்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். நீங்க கேட்ட கேள்விக்கு இன்னும் டீப்பாவே பதில் சொல்லிட்டேன். குரு நீச்சம்னு வச்சுங்க, மகரத்துல குரு என்ன சார் நீச்சம் தானே சார், இருந்தாலும் ராகுனுடைய கர்மா வேலை செஞ்சுட்டு தான் இருக்கும். அடுத்தது உங்களுக்கு கரணம் மற்றும் டிஎன்ஏ ஆஸ்ட்ராலஜி பத்தி சேர்த்து சொல்றாங்க. சேர்த்து ஆராய்ச்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் சொல்றேன் சார். கொஞ்சம் நீங்களும் ஆராய்ச்சி பண்ணுங்க, ஓகேங்களா? ஏன்னா அடுத்தவங்க கிட்ட பதில் கேட்கறது ரொம்ப ரொம்ப ஈஸி இல்லையா? ஆய்வு பண்றது தானே கஷ்டம். என்ன பண்ணணும்னா by Sukra Karma, if marriage life is problematic, how to reduce that, sir? Please answer this, sir. Sukra Karma, marital life is ப்ராப்ளமாவே இருக்குன்னா அது என்ன பண்றது? ஒன்றும் இல்லை, ஆப்பரண்ட்டுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுக்கு பழகிக்கோங்க. இல்லை ஆப்பரண்ட்டுக்கு திட்டினாங்கன்னா வாங்கிக்கோங்க, அவ்வளோதான். ஒன்று திட்டியே அடியும் வாங்கி பழகிக்கணும், அல்லது திட்டு வாங்காமல் அடி வாங்காமல் நம்ம எப்படி தரவசாமியாக இருந்துக்கிறது நம்ம பார்த்துக்கணும். நம்மளுடைய கேப்பபிலிட்டியை வளர்த்துக்கணும், அவ்வளோதான். அனந்தகுமார்னு ஒருத்தர் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. ஜோதிடர் தொழில் செய்ய என்ன கர்மா வேண்டும்? எந்த நட்சத்திரம் நபர் சொல்லும் வாக்கு பழுதும் அதிகம் இருக்கும்? யார் அதிகமாக சம்பாதித்து பெயர் பெறுவார்? விஷால் சார். எதுல? ஜோதிடத்திலயா? இதுக்கு பதில் சொல்லி நான் செருப்படி வாங்கணுமா? நீங்க என்ன பண்ணுவீங்க? எனக்கு பதில் கேட்டுருவீங்க, நானே எதாவது சொல்லிடுவேன். அப்ப ஊர்ல இருக்க ஜோதிடர்கள்லாம் நாங்க வந்து ராசி நட்சத்திரம் கிடையாது, அப்ப நாமளும் ஜோதிடம் சொல்லி ஏன்னா என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. ஏன் சார்? ஏற்கனவே என்கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்காங்க.
சரி, அவர் கேட்டதுக்கு சிம்பிளா நான் பதில் சொல்லிடுறேன். புதன் கர்மா குரு கர்மா ரெண்டு வேணுங்க ஜோதிட தொழிலுக்கு. ஓகே. புதன் கர்மா குரு கர்மா அது ஒரு நட்சத்திரத்துல மட்டும் இல்ல, பாவ தொடர்பும் இருக்குது இல்லையா? சோ பாவ தொடர்புலயும் வேணும், நட்சத்திர தொடர்புலயும் வேணும் ஜோதிட தொழிலை சிறப்பாக செய்வதற்கு. சரி ஜி, இப்போ இந்த 3 குரு கர்மாலாம் இருக்காங்க, அப்படி என்ன பாத்தீங்கன்னா அவங்க என்ன ஏதாச்சும் ஆன்மீகம் அந்த மாதிரி விஷயத்துல அப்படி என்ன போறாங்களா? சார் நான் என்ன சொல்றேன்னா, கர்மா எல்லாருக்குமே இருக்கு, நான் இல்லாமலாம் இல்ல, அதனுடைய பலம் பலவீனமும் இருக்கு. ஆனா பலத்தை பிரயோகப்படுத்துறதா அல்லது பலவீனத்தை எடுத்துக்கிட்டு நாசமா போறதான்றத சம்பந்தப்பட்ட நபர் தான் முடிவு பண்றாங்க. நீங்க உங்ககிட்ட வர்றதுக்கு முன்னாடி அவங்க எப்படி நம்ம நிலைமை வருவாங்கன்னு இல்ல இல்ல, நம்ம ஏன் நம்ம இதை சொல்றோம் தெரியுங்களா? நம்ம வந்து இங்க ப்ரெடிக்ஷன் ஆஸ்பெக்ட்லயே நம்ம பார்க்கலாம். போல புரியுது. அதாவது இந்த கர்மால இருக்கவங்க இப்படித்தான் இருப்பாங்க அப்படின்னு நம்ம ஒரு முன்முடிவுக்கு வரோம்னா அது ஜாதகத்தினுடைய அனுபவத்தை வச்சு வரோம். ஓகே. ஆனா அதுல சாதகமா பாதகமானது நம்ம முடிவு பண்ணல, அது ஜாதகமும் முடிவு பண்ணல, அது சம்பந்தப்பட்ட நபர் தான் முடிவு பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? சம்பந்தப்பட்ட நபர். சரி, இப்ப நான் சிம்பிளா சொல்றேன். இப்ப நீங்க கேட்டீங்களா கேள்வி, அந்த கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். இப்ப என்ன கேட்டீங்க? 3 குரு கர்மா கேட்டீங்க இல்லையா? குரு கர்மா ஒன்னு இருந்தாலே அந்த மனுஷன் கிரெடிட் கார்டு தொட முடியாது, அது தெரியுங்களா? ஓ தெரியாது. குரு கர்மா ஒன்னு இருக்குது, அந்த மனுஷன் வாழ்நாள்ல கிரெடிட் கார்டு வாங்கவே கூடாது. ஓ. புதன் கர்மா இருக்குது, அந்த மனுஷன் லோனே நினைச்சு பார்க்க கூடாது. புரிஞ்சுதா நான் என்ன சொல்றேன்? ஓகே ஓகே. குரு கர்மா இருக்குது அப்படின்னு வச்சுங்க, அந்த மனுஷன் 25,000 ரூபாய் சேலரினா 20,000 ரூபாய்க்கு தான் செலவு பண்ணணும், 5,000 ரூபாய் சேர்த்து வைக்கணும். 30,000 ரூபாய் சேலரினா 25,000 ரூபாய் தான் செலவு பண்ணணும், 5,000 ரூபாய் எடுத்து வைக்கணும். ஓகே. எவ்வளவு பெரிய கமிட்மெண்ட் வந்தாலும், எவ்வளவு பெரிய செலவு வந்தாலும் இல்லனா என்ன பண்ணுவான் ஒரு மனுஷன்? சொல்ல பண்ண மாட்டான், அந்த ஈவென்ட்டே பண்ண மாட்டான் இல்லையா? இல்லனா அது வரைக்கும் வெயிட் பண்ணுவான்ல, வெயிட் பண்ணுங்க. குரு கர்மா யாருக்காச்சும் இருந்துச்சுன்னா, நீங்க மிடில் கிளாஸா, பெரிய செலவு வருதா, செலவு பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுங்க, டு த கோர் தள்ளி போடுங்க. ஓகேங்களா? அப்படி முடியலையா, அந்த செலவு நீங்க பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சா, அப்படி சிச்சுவேஷன் வந்துருச்சு அப்படின்னா கைமாத்தா வேணா வாங்கிக்கோங்க. ஏன்னா புரிஞ்சுக்கங்க, கடன் வாங்குறது வேற, கைமாத்தா வாங்குறது வேற. நான் சொன்னது புரிஞ்சுதா? அன்அஃபிஷியலா நீங்க ஒருத்தர் கிட்ட இருந்து நீங்க லெண்டிங் வாங்குறீங்க, அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? போர்ஷன் அந்த கான்செப்ட் வேற, கடனை மட்டும் நீங்க கொடுத்து முடிச்சிருவீங்க. ஆனா பேங்க்லயோ வட்டி கடைக்காரங்கிட்டயோ கந்து வட்டி கொடுறவங்ககிட்டயோ நீங்க கடன் வாங்குனீங்கன்னா என்ன ஆகும்? முடியாது, வட்டி போயிட்டு இருக்கும், அசலும் கழியாது. சோ புதன் கர்மா இருக்கிறவங்க, குரு கர்மா இருக்கிறவங்க முடிஞ்ச வரைக்கும் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணாதீங்க, முடிஞ்ச வரைக்கும் லோனை வாங்காதீங்க, இருப்புக்கு தகுந்த சிரிப்பு சிரிங்க, வாழ்க்கை நல்லா இருக்கும். ஓகே. ஆனா இதுல கேள்வி என்ன தெரியுங்களா இருக்கும்? சார் ஏன் ஜாதகத்துல நான் வந்து நல்லா உருட்டுவேன்னு போட்டிருக்கான், இல்ல நான் கடன் வாங்கி நாசமா போவேன்னு போட்டிருக்கா சார் அப்படின்னு கேட்பாங்க. அதுதான் பைத்தியக்காரத்தனமான கேள்வின்னு நான் சொல்றேன். சரி, உங்க வாழ்க்கையில நீங்க உருப்பட மாட்டீங்கன்னு போட்டிருக்கு, அப்படியே விட்டுருவீங்களா? ஓகே. நான் நல்லா மேல வரணும்னு நினைக்க மாட்டீங்களா? அப்ப நீங்க கண்டிப்பா. என் கேள்வி அதுதான். இப்ப நீங்க எதுக்கு வந்திருக்கீங்க? நீங்க உங்க டெவலப்மென்ட்க்கு வந்திருக்கீங்களா, அதுல என்ன போட்டுருக்குன்னு தெரிஞ்சுட்டு போறதுக்கு வந்திருக்கீங்களா? அப்புறம் ஒரு குடும்பத்தில் ஃபர்ஸ்ட், தேர்டு, ஃபிஃப்த் பிறக்கும் குழந்தையானது குருவின் வீட்டில் சூரியன் இருக்கும் மாதங்களான மார்கழி பங்குனியில் பிறக்கும் என்பது உண்மையா? அப்படிலாம் கிடையாது சார். உத்திர நட்சத்திரம் டைரக்டா டைவர்ஸோட டிஎன்ஏ கனெக்ஷன் சொன்னீங்க, அந்த மாதிரி 27 ஸ்டார்ஸுக்கும் டைரக்டா ஏதாவது கனெக்ஷன் இருக்கா? அப்படிலாம் எதுவும் கிடையாது, இனிமே ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சாதான் உண்டு. ஓகே. அதான் பூரா டாபிக் சொல்லிட்டேன், கடன். ஓகே ஓகே ஓகே. பூரா வச்சிருக்காங்க, கடனே வாங்குறாங்க. கடன் அப்ப கடனோட டைரக்ட்லி கனெக்டட் தானே. அடுத்தது அப்புறம் இல்லைன்னா உத்திர நட்சத்திரம் எல்லாருக்கும் டைவர்ஸ் ஆகும்போது வேற மாதிரி இல்ல. இது அது என்ன சொல்றது, நம்ம எவ்வளவு தெளிவு கொடுக்குறோமோ இன்னும் நாங்க போட்டு குழப்பிக்கான்னு சொல்றவங்ககிட்ட நம்ம என்ன பதில் சொல்ல முடியும் சொல்லுங்க? என் தம்பியின் ஜாதகம் ஒருத்தர் கேட்டிருக்காங்க, மணிவண்ணன். கும்ப லக்னம் என் சதயமா? சரி ஓகேங்களா. கும்ப லக்னம் என் சதயம், 6th லார்ட் இன் 11th ஹவுஸ் பூராடம், சரி 10th லார்ட் இன் 12th ஹவுஸ் திருவோணம். ஹேர் கட் ஜாப் ட்ரைனிங் போயிட்டு இருக்கான், இந்த ஜாப் சூட் ஆகுமா? 6th லார்ட் எங்க இருக்காரு? 6th லார்ட் இன் 11th ஹவுஸ் பூராடம், சரி 10th லார்ட் இன் 12th ஹவுஸ் திருவோணம். கும்ப லக்னம் 6th லார்ட், கும்ப லக்னத்துக்கு வந்து 6th லார்ட் சந்திரன் வந்து 11th ஹவுஸ் தனுசு ராசி. சரி, அப்ப 10th லார்ட் செவ்வாய் எங்க இருக்காரு?
12th ஹவுஸ் திருவோணத்தில். 12th ஹவுஸ் திருவோணத்தில் இருக்காரு. சிகை அலங்காரம் சம்பந்தப்பட்டு இது படிக்கலாமா, அது தெரிஞ்சுக்கலாமான்னு கேட்க. ஹேர் கட் ஜாப் ட்ரைனிங் போயிட்டு இருக்காங்க. இந்த ஜாப் வெறும் ஹேர் கட் மட்டும் கிடையாது, அது பியூட்டிஷியன் சம்பந்தப்பட்ட இதுவும் கத்துக்கலாம். அவரே சொந்தமா பியூட்டி பார்லர் வைக்கலாம். லக்னத்துல சனி சுக்கிரன் இருக்கான். இல்லங்க, நான் சொல்றது கேளுங்க. லக்னத்துல சனி சுக்கிரன் இருக்கு. இப்ப அவர் சொல்றாருல 10th லார்ட் எங்க இருக்காரு, திருவோண நட்சத்திரத்துல. அப்ப செவ்வாய் சுக்கிரனோட கர்ம பதிவு வாங்கி இருக்காரு. 6ஆம் அதிபதியும் போய் 11ல போய் உட்கார்ந்து இருக்காரு. சிகை அலங்காரம் கத்துக்கலாமான்னா கத்துக்கலாம். ஆனா அதோட மட்டும் நிக்காம அவர் வந்து என்ன பண்ணாங்க, ஹேர் கலரிங், ஸ்பா, அப்புறம் அந்த மேக்கப், அந்த விஷயம் இருக்கு இல்லையா, ஃபேஷியல், அது சம்பந்தப்பட்ட விஷயமும் கத்துக்கிட்டு அவர் சொந்தமா பியூட்டி பார்லர் வச்சு சொல்லுங்க, நல்லா செட்டில் ஆவாருன்னு சொல்றேன். சூப்பர். அடுத்தது சாய் பிரசாத்னு ஒருத்தர். ஐயா என்ன தொழில் ஐயா? கன்னி லக்னம் அஸ்தம், கடகராசி பூசம், லக்னம் மற்றும் 10ஆம் அதிபதி உத்திரட்டாதி. லக்னம் மற்றும் 10ஆம் அதிபதி எது இருக்கா, உத்திரட்டாதி இருக்காரா? உணவு தொழில் செய்ய சொல்லுங்க, ஆனால் ஹோட்டல் வைக்க வேண்டாம். கேட்டரிங் கான்ட்ராக்ட் வேணா எடுத்து நடத்தலாம். அப்படி இல்லைன்னா வெறும் கேட்டரிங் கான்ட்ராக்ட் எடுத்து நடத்தலாம், கேட்டரிங் ஆர்டர் அதை எடுத்து நடத்தலாம். அப்படி இல்லைன்னா ஒரு மளிகை கடை வச்சுக்க சொல்லுங்க, ப்ரொவிஷன் ஸ்டோர் வச்சுக்க சொல்லுங்க, நல்லா போகும். சூப்பர் மார்க்கெட் கிடையாது, வெஜிடபிள் ஷாப் கிடையாது, வெறும் ப்ரொவிஷன் ஸ்டோர் மட்டும்தான். ஓகேங்களா? கவர்மெண்ட் உத்தியோகம் ரிஷப லக்னம், சந்திரன் பூரம், சுக்ரன் வந்து சதயம். இன்னும் எத்தனை பேர் வந்து இதே மாதிரி கவர்மெண்ட் உத்தியோகம் கேட்டுருக்கீங்க? லக்ன புள்ளி வந்து கிருத்திகை, சனி வந்து திருவோணம். கவர்மெண்ட் உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு இருக்கா? இன்னொரு 5 வருஷத்துல வந்து கவர்மெண்ட்டுக்கும் பிரைவேட்டுக்கும் வித்தியாசம் கிடையாதுங்க. கவர்மெண்ட்ன்ற ஒரு டிபார்ட்மெண்ட்டே இருக்குமான்னு தெரியாது. ஓகேங்களா? அதனால தயவு செஞ்சு இதெல்லாம் போட்டு ஜாதகத்துல போட்டு குழப்பிக்கிட்டு இருக்காதீங்க சார். மோகன்குமார், அது எனக்கு ஒரு புதுசாக வந்திருக்காருன்னு நினைக்கிறேன் சார். தசை ஆர் புத்தி விச் இஸ் மோர் ஸ்ட்ராங்லி ஒர்க்ஸ் இன் பர்சன்? தசை புத்தி ரெண்டுமே வந்து கறிக்கு உதவாத ஏட்டு சுரக்காய். ஃபர்ஸ்ட் கன்னி லக்னம் ஃபர்ஸ்ட் பேஸ்லன்னு போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் பேஸ்ல குரு புதன் சுக்கிரன் இருந்தா என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் பேஸ்ல வந்து குரு புதனா? அதுனா ஃபர்ஸ்ட் பேஸ்ல அதுதான் புரியல எனக்கு. ஃபர்ஸ்ட் பேஸா இல்ல ஃபர்ஸ்ட் ஹவுஸா? ஹவுஸ மாத்தி ஹவுஸ் பேஸ் போட்டான்னு நினைக்கிறேன். ஓகே. If a Guru Karma person using excessive credit card and taking a lot of loans, what will be the effect? குடும்பம் நடுத்தருக்கு வரும், அதான் எஃபெக்ட். வேற என்ன எஃபெக்ட்? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லாம கஷ்டப்படுவாங்க. அவர் பாட்டுக்கு லோனை தேய்ச்சிட்டு போயிட்டே இருப்பாரு. கடன் படியே பிள்ளைங்க சமைப்பாங்க. இப்போ ரீசெண்டாக ஒருத்தர் நான் குரு கர்மாவில் ஒருத்தர் சந்திச்சேன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கிரெடிட் கார்டில் அதிகமாக பாதிப்பு இருந்தாச்சு. கரெக்டாக புதன் கர்மா இருக்கவங்களும் பாதிக்கப்படுவாங்க கிரெடிட் கார்டு வாங்கினாங்கன்னா. ஓகேங்களா? அப்போ அப்புறம் உடனே புச்சாத்தனமா அந்த கூட்டத்திலே ஒருத்தர் கேள்வி கேட்பாரு, நான் புதன் கர்மா குரு கர்மா தானே, எனக்கு ஒன்றும் கடன் தொல்லை இல்லையே, நீங்க கிரெடிட் கார்டு வாங்கிருக்க மாட்டீங்க, நான் வாங்குறவங்கள தான் சொன்னேன். ஓகேங்களா? நீங்க பதில் கிடையாது. There is no such thing as prediction. பலன் பார்ப்பது என்பது ஒரு அணுகுமுறை. ஜோதிடம் என்பது வழிகாட்டுதலுக்காக மட்டும்தான், பலன் பார்ப்பதற்காக கிடையாது. பலன் எதுல பார்க்கலாம்னா பிரசன்னத்துல பார்க்கலாம், பிரசன்னம் பார்க்கலாம், கைரேகையில பலன் பார்க்கலாம், ஓலைச்சுவடி படிக்கிறாங்க பலன் பார்த்துக்கணும். பலன் பார்க்குற எல்லா கோஷ்டியும் அங்க பார்க்க போய் உட்காந்துக்குங்க. உருப்படணும்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த கணித ஜோதிடத்துக்கு வாங்க. எவ்வளவு முயற்சித்தும் ஆங்கிலம் பேச வரல சார். இந்த கர்மாவை எப்படி எதிர்கொள்வது? ராகு கர்மா வேணும். ஆங்கிலம் மட்டும் இல்ல, வேற எந்த லாங்குவேஜும் பேசுறதுக்கு ராகு கர்மா வேணும். ஜெனரலா வாய் பேசுறதுக்கு புதன் கர்மா குரு கர்மா வேணும். ஐயா, கருப்பு என்பது சுக்கிரன் ஆர் சந்திரன் கர்மாவா? காரகம். கருப்புன்றது சனி. கற்பா ஏங்க கற்புக்கு போய் நீங்க கர்மா என்ன இது கேள்வி? இது சுய ஒழுக்கத்துக்கு நீங்க வந்து கர்மாவோட சாயம் பூசுவீங்களா? ஃபாரின் செட்டில்மெண்ட் இஸ் பாசிபிளான ஒருத்தருக்கு ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. கன்னி லக்னம் உத்திர நட்சத்திரம், சன் இன் 7th ஹவுஸ் புரட்டாதி. சன் வந்து 7th ஹவுஸ் புரட்டாதி. வீனஸ் இன் 7th ஹவுஸ் லக்னாதிபதி 10ஆம் அதிபதி புதன் எங்க இருக்காரு? புதன் மெர்க்குரி இன் 6th ஹவுஸ். ஃபாரின் செட்டில்மெண்ட்லாம் வேண்டாம், சும்மா டெம்பரரியா போயிட்டு வரலாம். ஓ ஓகே. செட்டில்மெண்ட் வேண்டாம். துலாம் லக்னம் சந்திரனின் சுவாதி, லக்ன லார்டின் பூசம் 10th ஹவுஸ். என்ன மாதிரி வேலை? சுரேஷ் தேவ். துலா லக்னம், லக்னாதிபதி எங்க இருக்காரு? சந்திரனின் சுவாதின்னு போட்டிருக்காரு. சந்திர லக்னத்திலே இருக்கு. துலா லக்னம் லக்ன லார்டின் பூசம் 10th ஹவுஸ். பூசம் 10th ஹவுஸ். என்ன ஜாபா?
என்ன ஜாப்னா எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ், ஆட்டோமொபைல், அயன் அண்ட் ஸ்டீல் இன்ஜினியரிங், கெமிக்கல் இன்ஜினியரிங் அது சம்மந்தப்பட்ட துறைக்கு போக சொல்லுங்க. மெக்காட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்ட துறைக்கு போக சொல்லுங்க. எவர்ஷைன் லாஜிஸ்டிக்ஸ் நீங்கள் கேட்குற கேள்வி வந்து நீங்கள் இப்போ கொஞ்சம் பேசிக் வீடியோஸ் நிறையவே போட்டிருப்பாரு, அதுவே கேட்கலாம். எத்தனை கர்மா இருப்பதை எப்படி கண்டுபிடிப்பது ஒரு ஜாதகத்தில்? அதில் நிறைய வீடியோஸில் போட்டிருக்கேன், பார்க்கும்போது தெரியும். லக்ன புள்ளி அனுச நட்சத்திரம், சந்திரன் புனர்பூச நட்சத்திரம், விருச்சக லக்னம், செவ்வாய் ஆயுள்ய நட்சத்திரம், சூரியன் பூச நட்சத்திரம். உயர் ரக வாகனம் புதுப்பித்து விற்பனை செய்யும் தொழில் செய்யலாமா? சத்தியமா செய்யக்கூடாது. ஓ, சத்தியமா செய்யக்கூடாது. செஞ்ச கேஸ் ஆகும். ஓகே. சிம்ம லக்னம் சன்னின் திருவாதிரை, சரி. வீனஸின் 12th ஹவுஸ், சரி. எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும் சார்? சிம்ம லக்னம் சூரியன் வந்து திருவாதிரையில, வீனஸ் வந்து எங்க இருக்காரு? 12th ஹவுஸ்ல. அது ஏன் வீனஸ் வந்து 12th ஹவுஸ்ல அவர் குறிப்பா அந்த கதை அதை போட்டுட்டு எதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கேட்குறாரு. பெண்கள் கிட்ட கவனமா இருக்க சொல்லுங்க. ஓகே, அது மேபி அவருக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அது உங்ககிட்ட கேட்டு உறுதி அவர் சுக்கரன் போடும்போது எனக்கு டவுட் ஆச்சு. சரி, அதான் இல்ல அவர் மத்த கிரகத்துல விட்டுட்டாரு. கரெக்டா. புதன் கர்மா, குரு கர்மா, சுகர் கர்மா should not do these things in their life. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட் சொல்லுங்க சார். புதன் கர்மா, குரு கர்மா, சுக்கிரன் கர்மா மூணுமே இருந்திருக்காமா? இவங்க இந்த 3 கர்மால இவங்கலாம் இதுல செஞ்சவே கூடாதுன்னு சொன்னீங்கன்னா எது அப்படின்னு கேட்குறேன். எல்லாம் செய்யவே என்ன கூடாது, ஊதாரித்தனம் கூடவே கூடாது. ஓகேங்களா? சிக்கனமான லைஃப் ஸ்டைலை ஃபாலோ பண்ணணும். அதுக்காக நீங்க கஞ்சமா இருங்கன்னு நான் சொல்லலை. லைஃப் ஸ்டைல் சிக்கனமா இருக்கணும், ஊதாரித்தனம் கூடாது. டாஸ்க்கை வந்து தள்ளி போடக்கூடாது, டக்குன்னு முடிச்சுட்டு போயிட்டே இருக்கணும். ஏன்னா மல்டி டாஸ்கிங் பண்ணக்கூடிய சுச்சுவேஷன் அவங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். அதனால டாஸ்க்கை தள்ளி போடக்கூடாது. ஒன்று. அதை விட முக்கியமான விஷயம், ரிலேஷன்ஷிப் மேலே ஓவர் அட்டாச்மெண்ட் வைக்கக்கூடாது. குறிப்பாக லவ் மேலே, லஸ்ட் மேலே அல்லது ரிலேஷன்ஷிப் மேலே. அந்த லவ் ரிலேஷன்ஷிப் இருக்கு இல்லையா, அது மேலே ஓவர் ஈடுபாடு, ஓவர் அட்டாச்மெண்ட் அப்படின்றது. நீ இல்லைனா அவ்வளோதான், நான் எனக்கு லைஃபே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைக்குள்ளே நம்ம போகக்கூடாது. வேணுகோபால் பொன்னுசாமி, மிருகசீரிஷ நட்சத்திரம், மிதுன லக்னம், புதன் வந்து கன்னியில் சூரியனோட வக்ரகதியில் இருக்காராம். ப்ரொவிஷன் ஸ்டோர் வைக்கலாமா? என்ன லக்னம் சொன்னாரு? மிதுன லக்னம். லக்னாதிபதி புதன் எங்க இருக்காரு? கன்னியில் சூரியனுடன் வக்ரகதியில் உள்ளார். சூரியன் உள்ள அவர் வக்ரமா இருக்கிறாரு. அவர் என்ன வேணாலும் இருந்துட்டு போட்டுருங்க. சரி, ஓகே, ரைட். 10ஆம் அதிபதி குரு எங்க இருக்கிறாரு? வேணுகோபால் பொன்னுசாமி, நீங்க அதெல்லாம் எனக்கு சம்மந்தமில்லாத தகவல் தான் நீங்க கொடுக்குறீங்களே. நான் கேட்கிற தகவல் தான் கொடுத்தாலும் நீங்க வக்கரம், உச்சம், நீச்சம் பேசியிருந்தே என்ன பிரயோஜனம்? ஜெய தீர்த்தன் ராஜேந்திரன், ஷூ லோகநாதன் சார்னு போட்டிருக்கீங்க. எதுக்கு? வாகனம் தொழில் செய்ய என்ன கர்மா செய்ய வேண்டும்? இது வாகனம் தொழில் செய்யவா? வாகனம் தொழில் இல்ல, ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை வச்சுக்கிறதுக்கு இல்ல, வாகனம் தொழில்னாவே அது சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் இருக்கு. வாகனம் ஓட்டுறது இருக்கு, வாகனம் சரி பண்றது இருக்கு. ஆட்டோமொபைல் ஸ்பேர் பார்ட்ஸ் கடை, ஆட்டோமொபைல் சர்வீஸ் சென்டர் யார் வைக்கலாம்னா ராகு கர்மா இருக்கிறவங்க வச்சுக்கலாம். ஓகே ஓகே. ஆனா ராகு கர்மா இருக்கவங்க டிரான்ஸ்போர்ட் நடத்தினா லாஸ். லக்னத்தில் குருவுடன் கேதுவும், 7ல் சந்திரனும் ராகுவும், 6ல் சனியும், 2ல் புதனும் இருக்கு. எனக்கு ஜோதிட சாஸ்திரம் வருமா? லக்னத்தில் லக்னம் என்ன லக்னம்? லக்னத்துல வந்து குரு என்ன லக்னம்? என்ன லக்னம்னு சொல்லாம இவ்வளவு விஷயத்தை சொல்லுவீங்க பிரயோஜனம். ஆனா என்ன பார்த்தா பாவமாவே தெரியல யாருக்கும். கார்த்திகேயன் ஒருத்தர் கேட்டிருக்காரு, சொல்லியிருக்காரு, ட்ரூ சார், ஐ ஹாவ் புதன் கர்மா அண்ட் குரு கர்மா, ஐ காட் ஸ்டக் இன் செட்டிலிங் கிரெடிட் கார்டு பில்ஸ். அது மட்டும் இல்லாம இப்போ மக்கள் வந்து நிறைய நம்ம இந்த கிளாஸ் சம்பந்தப்பட்ட விஷயத்துல இந்த லாக்டவுன் நல்ல பெரிய குழப்பத்தில் இருக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இப்ப நான் அது சம்பந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன் நான் கொடுத்தே ஆகணும். சொல்லுங்க. என்ன பண்ணிருக்கேன்னா, இப்போ சோஃபார் வந்து இப்போ நம்ம கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணவங்களே ஒரு நியர்லி ஆல்மோஸ்ட் ஒரு 55-60 பேர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. இப்போ ரெஜிஸ்டர் பண்ணவங்க மட்டுமே 55-60 பேர் கிட்ட ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. கிளாஸ் வந்து ஏப்ரல் 10-11 ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஆனா இடையில வந்து எல்லாருக்கும், எனக்குமே ஒரு என்ன ஒரு இதுவாயிடுச்சுன்னா, டவுட் ஆயிடுச்சுன்னா, திடீர்னு கவர்மெண்ட் லாக்டவுன் கொண்டாடுறாங்கன்னா என்ன பண்றது? எலெக்ஷன் வந்து ஏப்ரல் 6ஆம் தேதி. ஓகேங்களா? அது முடிச்ச உடனே திடீர்னு ஒரு 8ஆம் தேதியோ 9ஆம் தேதியோ லாக்டவுன் அனௌன்ஸ் பண்றாங்கன்னா கிளாஸ் வந்து நமக்கு கண்டக்ட் பண்ண முடியாது. ஸோ அதுக்காக நான் வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா, நான் வந்து ஒரு வாட்ஸ்அப் குரூப் இப்போயே ஃபார்ம் பண்ணிட்டோம்.
ஃபார்ம் பண்ணிட்டு அந்த இது வரைக்கும் நம்மகிட்ட ஜாயின் பண்ணாங்க இல்லையா அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் அட்வான்ஸ், சில பேர் அட்வான்ஸ் 1000 rupees மட்டும் பே பண்ணியிருப்பாங்க, சில பேர் ஃபுல் ஃபீஸும் பே பண்ணியிருப்பாங்க வீடியோ கிளாஸ்க்காக. ஏன்னா நம்ம ஏற்கனவே வீடியோ கிளாஸ் பற்றி சொல்லியிருந்தோம், வீடியோ கிளாஸ்க்காக ஃபுல் ஃபீஸும் பே பண்ணியிருந்தாங்க. அத்தனை பேரையும் ஒரு குடைக்கு கீழே ஒரு வாட்ஸ்அப் குரூப்புக்கு கீழே கொண்டு வந்தாச்சு. கொண்டு வந்துட்டு அவங்களுக்கு இப்பவே என்ன பண்ணிட்டோம்னா வாட்ஸ்அப் கிளாஸ் முடிஞ்சு, அதாவது ஐ மீன் நார்மல் கிளாஸ் நம்ம ஏப்ரல் 10 to 11 கிளாஸ் முடிஞ்சு அதுக்கப்புறமா கொடுக்க வேண்டிய அந்த வாட்ஸ்அப் மெட்டீரியல்ஸ் இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட உங்களுக்கே தெரியும் ஒரு 1200 பதிவுகள் இருக்கு அதுல. இந்த கூகுள் டிரைவ்ல ஃபுல்லா இவ்வளவு வருஷம் நம்ம பண்ண அத்தனை ஆய்வும் அதுல இருக்கு. அந்த கூகுள் டிரைவ், அந்த வாட்ஸ்அப் தொகுப்புகளை இப்பவே அவங்களுக்கு நம்ம வந்து ஃப்ரீயா கொடுத்துட்டோம், காம்ப்ளிமெண்டா கொடுத்துட்டோம். இது எப்போ கொடுப்போம்னா கிளாஸ் முடிஞ்சுதான் கொடுப்போம். ஏன்னா இப்போ கிளாஸ் வந்து இப்போ இந்த லாக்டவுனால டக்குன்னு அந்த டேட்ல கண்டக்ட் பண்ண முடியுமா முடியாதான்னு நமக்கு இப்பவே தெரியாது. அதனால இப்பவே கொடுத்துட்டோம் அத்தனை பேருக்குமே அந்த கூகுள் டிரைவை ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லா நான் செய்யக்கூடிய, நான் இது வரைக்கும் செஞ்ச, இப்ப நான் செஞ்சுட்டு இருக்கிறேன், இனிமே செய்ய போற அத்தனை ஜோதிட ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட பதிவுகளும் அந்த கூகுள் டிரைவ்ல அப்டேட் ஆகிட்டே இருக்கும். அது நீங்க ஃப்ரீயா ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நீங்க பே பண்றது ஒரு தடவை, ஆனா படிக்கிறது உங்க லைஃப் ஃபுல்லா. இது ஒரு விஷயம். பிளஸ் இனிமே ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு நிறைய என்கொயரி பண்ணிருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க. அப்படி ரெஜிஸ்டர் பண்றவங்களுக்கு ஒருவேளை இந்த லாக்டவுனால டைரக்ட் கிளாஸ் மிஸ் ஆச்சு அப்படின்னா என்ன சார் பண்றது அப்படின்னு ஒரு கேள்வி வரும். அதற்கும் நீங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா வச்சு தான் நாங்கள் ஷூட் பண்றோம். வந்து அந்த ஈவெண்ட் நடக்குது இல்லையா, அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லா இந்த ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் ஈவெண்ட்டை ஃபுல்லா உங்களுக்கு வந்து கேமரால ஷூட் பண்ணி அதை சின்ன டாபிக்ஸா போர்ஷன்ஸா வந்து எடிட் பண்ணி யூடியூப்ல பிரைவேட் லிங்கா நாங்கள் வந்து அப்லோட் பண்ணி விட்டுருவோம். இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ்ல யாரெல்லாம் இந்த வீடியோ கிளாஸ்க்கு பே பண்ணிருக்காங்களோ, யாரெல்லாம் அந்த வந்து ஃபுல் ஃபீஸ் வந்து பே பண்ணிருக்காங்களோ அத்தனை பேருக்கு வந்து நாங்கள் வந்து என்ன பண்ணுவோம்னா அந்த லிங்கை அவங்களோட மெயில் ஐடிக்கு மட்டும் ஆக்சஸ் ஆகுற மாதிரி அந்த லிங்கை வந்து கொடுத்துருவோம். ஸோ அவங்களால மட்டும் அந்த வீடியோ லிங்க்ஸை வந்து ஃபுல்லாக பார்க்க முடியும். ஸோ இப்போ என்கொயரிக்கு இப்போ காத்துட்டு இருப்பாங்க இல்லையா, இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணாமல் இருப்பாங்க. நீங்க ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க இந்த லாக்டவுனால கிளாஸ் நின்று போயிடுமா அப்படின்ற பயம் உங்களுக்கு தேவையே இல்லை. லாக்டவுனால கிளாஸ் நிற்காது. லாக்டவுன் இருக்குதோ இல்லையோ நம்ம கிளாஸ் நடக்கும். என்ன லாக்டவுன் இல்லைன்னா டேரக்டா நீங்க எல்லாரும் வந்துட போறீங்க. வீடியோ கிளாஸ்ல இருக்கவங்க வீடியோ கிளாஸ் ரெஜிஸ்டர் பண்ணவங்க பார்த்துட்டு போறாங்க. ஒருவேளை லாக்டவுன் இருக்கு, நமக்கு வந்து அந்த ஹாலில் வந்து அனுமதி கிடைக்கவில்லை அப்படின்னா அந்த விஷயத்தை ஷூட் பண்ணி அதை ஒரு தனியாக ஒரு ரூம்ல வந்து ஷூட் பண்ணி அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லா கவர் பண்ணி நான் ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு ஷூட் பண்ணி ஃபுல்லாக கவர் பண்ணி அதை வந்து நாங்கள் வந்து யூடியூப்ல டெலிகாஸ்ட் பண்ணிடுவோம். அது பிரைவேட் லிங்காக டெலிகாஸ்ட் செய்யப்படுவோம். அது எல்லாருக்கும் கிடையாது. யாரெல்லாம் இந்த 3600 rupees ஃபுல்லாக நீங்கள் பே பண்ணீங்களோ அவங்களுக்கு மட்டும் அந்த லிங்க் வந்து அனுப்பப்படும். ஓகேங்களா? ஸோ இனிமே ரெஜிஸ்டர் பண்ண போற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கொடுத்த அடிஷனல் இன்ஃபர்மேஷன் இது. இவனை கிளாஸ்க்கு ரெஜிஸ்டர் பண்ணாமல் வெறும் என்கொயரி மட்டுமே பண்ணி வச்சிருப்பீங்க. ஸோ தயவு செஞ்சு உங்களோட ரெஜிஸ்ட்ரேஷனை பண்ணிடுங்க. இல்லைன்னா நாள் போயிட்டு இருக்கு, நாங்கள் ஹாலுக்கு எத்தனை பேருன்னு நாங்கள் சொல்லணும். ஸோ ஏன்னா லாக்டவுன் இல்லை அப்படின்னா நாங்கள் ஆஸ் யூஷுவல் எப்போ போகிற சொல்லணும் இல்லையா, நாங்கள் கேட்டரிங்கும் சொல்லணும், நாங்கள் வந்து ஹாலுக்கும் வந்து இவ்வளோ சீட்ஸ்ன்னு சொல்லணும். ரெஜிஸ்டர் பண்ணாதவங்க தயவு செஞ்சு ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. நன்றி. ஓகே சரி, செஷன் முடிச்சலாமா? அதை கொஸ்டின்ஸ் இருக்குங்களா? கொஸ்டின்ஸ் நிறைய இருக்குது. சொல்லுங்க. அடுத்தது மீன லக்னம், உத்திரட்டாதி நட்சத்திரம், ராசி வந்து அனுஷம், குரு வந்து அஸ்வினி. என்ன தொழில் செய்யலாம்? வாட் ஜாப்? குரு வந்து அஸ்வினியில் இருக்கிறாரு. மெடிசன் சம்பந்தப்பட்ட தொழில் செய்யலாம். மெடிசன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டு படிக்கலாம். அது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்துக்கு போகலாம். ஓகே. மாரியப்பன். ஓகே. ரிஷப லக்னம் அண்ட் குரு இன் லக்னா. Will it give ராகு கர்மா or மார்ஸ் கர்மா? ரிஷப லக்னம் குரு இன் லக்னா ரெண்டையுமே சேர்த்து கொடுக்கும். ராகு கர்மாவையும் கொடுக்கும், மார்ஸ் கர்மாவையும். ஐந்தாம் இடத்தில் சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரன் வந்து 4ஆம் இடத்தில். என்ன லக்னம் முதல்ல? திருவாதிரை, கடக லக்னம். ஒரு பித்ருதோஷம் உண்டான்னு கேட்குறாரு. என்ன தொழில் அமையும் அப்படின்ற மாதிரி கேட்குறாரு. கோமதி ஒருத்தங்கிட்ட. கடக லக்னம் 5ல வந்து யார் இருக்கிறாங்க? விருச்சிகத்துல சூரியன், ராகு, செவ்வாய், புதன், சூரியன், சுக்கிரனா? சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் இவங்க எல்லாமே 5 சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, செவ்வாய் எல்லாமே 5ல இருக்காங்க. செவ்வாய் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க? செவ்வாய் மட்டும் எந்த நட்சத்திரத்துல இருக்காங்க? 4ஆம் இடத்தில் குரு, 7ல் சனி, 11 12 சந்திரன், திருவாதிரை நட்சத்திரம். இல்ல முதல்ல அப்புறம் லக்னாதிபதி சந்திரன் எந்த ராசி நட்சத்திரம்? ஓகே, அதான் சொல்லலையா அவங்க?
ஷான் விக்ரம்னு ஒருத்தர் கேள்வி கேட்டார். கவர்மெண்ட் ஒய்ஃப் ஜாதகம் அமைப்பு. கவர்மெண்ட் அதாவது லைஃப் பார்ட்னர் வந்து அரசாங்க உத்தியோகம். அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து 7ஆம் பாவத்துக்கு கூட குரு, 7ஆம் பாவத்துக்கு கூட 9ஆம் அதிபதி கனெக்ஷன் வரணும். இது ஒண்ணு. அது இல்லாம அதே ஜாதகத்துல 3 4 4 3 கனெக்ஷன் வேணும். 4ஆம் அதிபதி 3ல இருக்குது, 3ஆம் அதிபதி 4ல இருக்குது, 4 3 சேர்ந்து இருக்குது. 7 9 அல்லது 7ஆம் பாவத்தோட குரு, இந்த 2 கனெக்ஷனும் ஒரு சேர ஒருத்தருடைய ஜாதகத்தில் இருந்துச்சுன்னா அரசாங்க மாப்பிள்ளை அல்லது அரசாங்க வரனை ஓரளவுக்கு அவங்க எதிர்பார்க்கலாம். லக்னம் வந்து பரணி, சூரியன் வந்து ஆயில்யம், சந்திரன் வந்து கிருத்திகை, செவ்வாய் புனர்பூசம், புதன் மகம், குரு அனுசம், சுக்கிரன் 10ஆம் அதிபதி சனி எங்க இருக்காரு? பூரம், சனி வந்து சித்திரை. லக்னாதிபதி செவ்வாய் எந்த நட்சத்திரம்? புனர்பூசம். புனர்பூசம். என்ன கேள்வி? வியாபாரம் என்ன செய்யும்? குழந்தை வரை இல்லைன்றது. என்னங்க? குழந்தை வரை இல்லையா? ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் செய்யலாம். ஹார்ட்வேர், அது பில்டிங் ஹார்ட்வேராக வேணாலும் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஹார்ட்வேராக வேணாலும் இருக்கலாம். குழந்தை இல்லைன்னா நீங்கள் ட்ரீட்மெண்ட் தான் பார்க்கணும். இன்னைக்கு செஷன் வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் சார். தேங்க்ஸ் a lot. மிக்க நன்றி. ஆல்மோஸ்ட் செஷனோட முடிவு. How to cleanse பித்ரு தோஷா. How to cleanse விட்டு போனவங்களுக்கு திதியை கொடுங்க, கிளென்ஸ் பண்ணலாம். ஓகே சார், செஷன் முடிச்சலாமா? ஓகே. நிறைய பேர் கமெண்ட்ல போட்டுட்டே இருக்கீங்க. நான் மோஸ்ட்லி எல்லா கமெண்ட்டும் முடிச்ச வரைக்கும் இந்த செஷன் வாரம் நடக்கும் சார். அப்படி தவிர்க்க முடியாத காரணத்துல வாரம் நடக்கலன்னாலும் கூட 2 வாரத்துக்கு ஒரு தடவையாவது குறைஞ்சது இந்த செஷன் நடக்கும். ஸோ வந்து கடைசியா ஒருத்தர் இன்ட்ரெஸ்டிங் கேள்வி, மாந்திரிகம் செய்யறவங்களுக்குலாம் என்ன மாதிரி கர்மா இருக்கும்னு கேட்டீங்க. மாந்திரிகத்துக்கு ஆதாரம் வந்து அதர்வண வேதம். ஓகேங்களா? அதர்வணன்றது சமஸ்கிருத வார்த்தைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கான தமிழ் உண்மையான அர்த்தம் என்னன்னா அதிர்வன வேதம். அதிர்வனா ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன். ஓகேங்களா? அதர்வண வேதம். அந்த அதர்வண வேதத்துக்கு கடவுள் யாருன்னா புதன். அப்ப எந்த கர்மா இருந்தா மாந்திரிகத்துக்குள்ள இருப்பாங்க? புதன் கர்மா, ராகுனுடைய கர்மா ரெண்டும் இருக்கணும். புதன் ராகு ரெண்டுடைய கர்மாவும் இருக்கணும் மாந்திரிகத்துக்குள்ள இருக்கிறது. ஓகே, யூ ஆர் டூயிங் பெஸ்ட். நெக்ஸ்ட் வீக் செஷன் முன்னாடி சொல்லுங்க சார். கண்டிப்பாக. அப்புறம் நிறைய கமெண்ட் தேங்க்யூ, அப்புறம் நிறைய தேங்க்ஸ் போட்டு இருக்காங்க செஷன். ஓகே, தேங்க்ஸ்.